வணக்கம் நண்பா. இன்னைக்கு ஒரு புது அனிமி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அந்த அனிமியோட பேர் வந்து மாயோ. இந்த அனிமி பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இந்த அனிமி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான அனிமி தான். இத்தனை நாள் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால நான் இன்னைக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன உயிரோட தான் இருக்கேன், நான் என்ன சாகல. மொதல் விஷயம் அதான் சொல்லி விரும்புறேன். சரி, ஓகே நண்பா, மழை பேசாம வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். கத்தியோட ஓப்பனிங்ல கிட்டத்தட்ட 50 வருஷமா டீமன்ஸ்க்கு ஹியூமன்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான போர் போயிட்டு இருந்துச்சு. அந்த போர் போட காலகட்டத்துல ஹியூமன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாம கேட்டை யூஸ் பண்ணி டீமன்ஸோட இடத்துக்கு வந்து அங்க வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டாங்க. இதனால கோவம் அடைஞ்சாங்க டீமன்ஸோ. எனக்கு ஆத்திர அடங்கலங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களும் எக்கச்சக்கமான கிராமத்தை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க. கணக்கே இல்லாத சின்ன சின்ன கிராமத்தை வந்து அந்த டீமன்ஸ் பயங்கரமா கொன்னு அழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களை தடுக்கிறதுக்கோசரம் ஹீரோஸ் வந்தாங்க. ஹீரோஸ்ல அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, எப்படி ஒரு அரசருக்கு வந்து ஒரு கூர்வாள் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஹீரோஸ் பார்ட்டிக்கு ஒரு தலைவர் தான். இவங்க 4 பேர்த்தால தான் சொல்ல போனோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே நிம்மதியாவே இருந்தாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க 4 பேருமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையோட பிரதிபலனா தான் இப்ப நம்மளோட ஹீரோ வந்து அங்க இருக்கக்கூடிய பெரிய டீமனோட கொள்ளதுக்கோசரம் தன்னந்தரியா அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த கோட்டைக்கு போயிருப்பான். ஹீரோவும் டீமன் லார்டோட கோட்டைக்குள்ள போயிட்டே இருப்பான். போகும்போது அவன் யோசிச்சுட்டு தான் கருணையே காட்டுக்குள்ள டீமன் லார்ட தலையை 2ஆ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு நினைச்சிட்டே உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் என் மக்களை கொன்ன உன்னை கண்டிப்பா விட மாட்டேன், உன்னை பழி வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர வேகமா அங்க இருக்க டீமன் லார்ட வெட்ட போயிருப்பான். அங்க போய் திரும்பி பாக்குறப்ப அங்க இருந்தது டீமன் லார்டு கிடையாது, கிங் கிடையாது, டீமன் குயின். இதை பார்த்த உடனே இவங்க ஷாக்கா இருப்பான். ஏமா யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் டீமன் லார்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, இதை பார்த்த ஹீரோவும் ஷாக்கா இருப்பான். நீ டீமன் லார்டா, எங்க வந்து யாருக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் கத்திட்டு இருக்க. இல்ல நான் தான் கண்டிப்பா டீமன் லார்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது மட்டும் கிடையாது, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோவும் ஷாக்கா இருப்பான். ஹீரோ என்னோட நாட்டுல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கிராமத்தை அழிச்சு நீ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் கத்திய தூக்க, அந்த பக்கம் அந்த டீமன் லார்டோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பா. இதை கேட்டு ஹீரோவும் ஷாக்கா இருப்பான். என்னமா திரும்ப மறுக்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணலாமா, நீ என்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்க, நீ ஒரு டீமன் லார்டு, நான் ஹீரோ, நான் உன்னை கொன்னே ஆகும், இத்தாமா ஸ்கிரிப்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவனும் மாங்குன்னு கதறிட்டு இருக்கேன். ஆனா அந்த பக்கம் டீமன் லார்டோ ஒண்ணுமே பேசிருக்க மாட்டான். டீமன் லார்டோ சரி எதுக்காக நீங்க எங்களை அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா டீமன்ஸ் ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப கெட்டவங்க, உங்களுக்கு கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்து இந்த டீமன் குயினும் நாங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கையில ஒரு மடல் எடுத்து வந்து காமிப்பா. இதை பார்த்து ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பா. ஏமா இந்த லவ் விட்டு தொலை, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா இது ஒரு எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது பாலிசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. யோ நீ முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. நம்ம 2 பேருமே போற சண்டைனால எக்கச்சக்கமான பேரு இதுல நல்ல லாபம் அடைறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட ஹீரோவும் என்ன லூசு தரமா பேசிட்டு இருக்க, இதுல எப்படி லாபம் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அதாவது ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, டீமன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்லியிருக்கேன். அங்க கட் பண்ணி சென்ட்ரல் நேஷனோட பிரின்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவன் அப்படி நின்று யோசிச்சுட்டு இருக்க. அங்க வந்து அவனோட அப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்மளுக்கு இந்த வார் முக்கியமா, இந்த வார் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா தேவை, ஏன்னா நம்ம எக்கச்சக்கமான விஷயத்தை இழந்துட்டோம், அந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப அடையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வார் நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவும் புலம்பிட்டே வந்திருப்பான். நீ என்ன லூசு தனமா பேசிட்டு இருக்க, சென்ட்ரல் நேஷன் வந்து எங்களுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாம சதர் நேஷன் வந்து எங்களுக்காக எக்கச்சக்கமான உணவுகளையும் அது இல்லாம எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க, இது எல்லாமே அவங்களோட நல்ல மனசை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டீமன் லார்டோ நல்ல மனசா ஏது அவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீமன் லார்டோ ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பா. ஹீரோவை சாப்பிட உட்கார சொல்லும்போது ஹீரோ உட்காந்துருப்பான். ஹீரோ கேட்பா அப்படின்னா ஏன் பேச்ச மாத்தாத, ஒழுங்கு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோ கத்திட்டு இருக்க. அங்க இந்த டீமன் லார்டோ சரி ஓகே உனக்கு உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு லேப் எடுத்துட்டு வர. இந்த பக்கம் ஹீரோ கத்தி எடுத்துமா கிட்ட வந்து வகுந்துருவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ரெடியா நிக்கும் போது இல்ல நீ தொட அப்படின்னு சொல்லி ஹீரோ தொட சொல்லும்போது ஹீரோ வந்து தன்னோட சின்ன வயசு இளம் பருவத்துக்கு போயிருப்பான். அங்க போறது மட்டும் கிடையாது, அங்க சுத்தி முத்தி பாக்குறப்ப ஹீரோக்கு இது ஒரு தனி உலகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்ப ஹீரோ வந்து கேட்டுப்பா இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஒண்ணுமே கிடையாது, சென்ட்ரல் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குது, இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் என்ன ஆகும் உனக்கு தெரியுமா, சப்போஸ் ஒருவேளை இந்த இடத்துல வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்டு கேட்கும்போது இல்ல அப்படி வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாமே பீஸா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவும் சொல்லும்போது கண்டிப்பா கிடையாது, ஏன்னா வார் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடி போகும்போது எக்கச்சக்கமான பேருக்கு வேலை இல்லாம போகும். வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட நிலம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இப்ப வாழ தகுதி இல்லாத நிலம், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய தகுதி இல்லாத நிலமா தான் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல உங்களால எதுவுமே பண்ண முடியாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும், தண்ணி இருக்காது, ஒண்ணு இருக்காது, இதனால மக்களே அடிச்சுட்டு சாக போறீங்க. இந்த வார் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு கொத்த சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஹீரோவோட ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. அப்படி அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோட பாட்டி மெம்பர்ஸ் தான் காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு கிழவனும் எங்க போனா அவன் ஒருவேளை உன்னை விட அங்க நிறைய பொண்ணுங்க அழகா இருக்க மாட்டேது, அவன் அங்கே எடுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு வந்துருக்கேன். அங்க இருக்க ஒரு பொண்ணு வெட்ட வந்திருப்பான். அந்த கிழவனும் ஏமா ஒரு பேச்சு தான் சொன்ன விட்ட வெட்டி 4 துண்டா போட்டு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேளவனும் கலாச்சிட்டு வந்துருக்கு. அந்த பொண்ணு என்ன யோசிப்பா அப்படின்னா எதுக்குடா பைத்தியக்கார எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா போன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பாட்டி மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு பொண்ணு இந்த எல்லா விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் டீமன் லார்டோ சப்போஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குளோன்ஸ் உருவாக்குவோம், அதை வச்சு உங்க மனித இனத்தைய கிட்ட அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஹீரோ ஷாக்கா இருப்பான். அதனாலதான் சொல்றேன் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வரலாமே. டீமன் லார்டோ எனக்கு எல்லாமா நீ இருக்கணும், அதாவது என்னோட ஸ்வாடா என் கூட எப்பவுமே என் கூடவே இருக்கணும், அதனால உங்ககிட்ட என்ன கேட்க வரேன் அப்படின்னா
அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்டு கேட்க வரத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த டீமன் லார்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, கண்டிப்பா முடியாதா, கண்டிப்பா முடியாது, சீரியஸா முடியாது, கண்டிப்பா சீரியஸாவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பாயிண்ட் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்டு கெஞ்சிட்டு ஹீரோவை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து கியூட்டா கண்ணை வச்சு காமிச்சிட்டு இதை பார்த்து ஹீரோ ஏன் இப்படி கண்ணை காமிக்காத கொன்னே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் அந்த டீமன் லார்டு கிட்ட போராடிட்டு இருப்பான் கஷ்டப்பட்டு. இதை பார்த்து டீமன் லார்டும் சரி அப்படின்னு நம்ம இன்னொரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்தை சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா பல காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் தவிர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது டீமன்ஸோ ஹியூமன்ஸோ ரெண்டு பேருமே இந்த உலகத்தை சரி சமமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அங்க அந்த ஹீரோவும் எப்பா என்னால முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா சரி ஓகே சப்போஸ் உனக்கு இந்த உலகம் ஃபுல்லாவே வேணும் அப்படின்னா கூட நான் உன்னோட மனித இனத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஆமா நிஜமாலுமே தான் நான் எச்சேஞ்சா நான் தர போறேன் அதுவும் உனக்கு பதில் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஏய் நீ இப்ப என்ன சொல்றது உனக்கு புரியுதா, உன்னோட ராஜ்யம் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையும் ஹியூமன்ஸ்க்கு தர போறியா, அதுவும் எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த பக்கம் அந்த டீமன் லார்டு வந்துட்டு ஆமா உனக்காக தான் தர போறேன், ஏன் நம்ம பொறுமையா ரூம்ல உட்காந்து பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோ என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இருப்பா. அதையும் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்க ஹீரோ பார்த்துட்டு எம்மா நீ என் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியுது ரொம்ப க்ளோஸா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி தள்ளி வந்துட்டு நீங்க பசங்க நீங்க எதை பாப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களோட கையில் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் தானே பாப்பீங்க, இந்த பாரு எவ்வளவு ப்ளஃபியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் நாங்க பாக்குறதே வேற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் மனசுக்குள்ளே பழம்பிட்டு இருக்கேன். உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வரேன், முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போலாம், அது மட்டும் இல்லாம என்னோட பீப்புள்ஸ் எல்லாருமே என்னோட வந்துருவாங்க, நாம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஹீரோவும் இந்த எல்லா விஷயத்தையுமே எனக்காக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோவும் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கேன். அங்க வந்து அந்த டீமன் லார்டு என்ன சொல்லிப்பா அப்படின்னா கண்டிப்பா நான் உன் கூட எல்லா சமயத்திலும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பெயினா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே உன் கூட பங்கேற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா எபிசோட ஸ்டார்டிங்ல லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பியிருப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் டீமன் லார்டும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது என்ன மேடம் என் கூட வர போறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ கேட்கும்போது இதை பார்த்த ஹீரோயினும் சரி ஓகே நான் உன் கூட கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பா. அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே பிரிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஹீரோயினை குஷி தாங்க முடியாம ஹீரோட மேலேயே ஒரு ஜம்ப் அடிக்க ஹீரோ வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட தெரியாம அந்த லேம்ப்ல ஹீரோயினோட கைப்பற்றும். அந்த லேம்ப் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஆள் மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து வெளியே காமிக்கும். பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயினா அது மட்டும் கிடையாது ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க ஹீரோயினும் நீ இங்க பார்த்த விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் கண்டிப்பா ஏதோ ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பையனை அங்க இருக்க இன்னொரு பொண்ணு வந்து கூட்டிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போறாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பனி வீச நம்மளோட ஹீரோவும் எம்மா முடியாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் டெலிபோர்ட் ஆயிருக்கான். திரும்ப பாத்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்கமான இந்த புல்வெளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஹீரோவும் எம்மா நீ சொன்ன இடம் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இதே என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது ஹீரோவும் கேட்டிருப்பான் எம்மா நீங்க பெரிய பெரிய ராயல் சிட்டில இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சே அந்த சிட்டில இருந்து என்ன பிரயோஜனம், இங்க பாரு எக்கச்சக்கமான புல்வெளிகள் பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, சாப்பிடறதுக்கும் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஜாலியா நடந்து போயிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்டு சொல்லியிருக்கேன். இதை பார்த்து ஹீரோ சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மெய்டு வந்து என்னோட கிங் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. யார குயின் அதாவது டீமன் லார்ட வந்து இங்க கிங்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹியூமன் வேர்ல்டுல உனக்கு ஒரு சர்வெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டி போயிருப்பா. இதை பார்த்த ஹீரோவும் எம்மா இதுதான் நீ சொன்ன சின்ன வீடா பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்லிப்பா அப்படின்னா இவதான் சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்த ஒரு மெய்டு, அது மட்டும் கிடையாது இவதான் இங்க இருக்க பேலஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உங்க ரெண்டு பத்தி பாக்கிறதுக்கு அருமையான ஜோடி பொருத்தமா இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோ கண்டிப்பா என்ன கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் மத்தபடி எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது இது கேட்ட ஹீரோ ஷாக்கா இருப்பான். எதுமா பண்ணுவோம் எது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாருமே கேஸ்டருக்குள்ள வந்திருப்பாங்க. அதுலேயே முக்கியமா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் தனியா இருந்திருப்பாங்க. ஹீரோனை கேட்பா அப்படின்னா சரி ஓகே உனக்கு எப்படி இந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா சின்ன வயசுல இருந்து என் கூட தான் வளர்ந்தா, அது மட்டும் கிடையாது என்ன பாத்துக்கிட்டது இவதான், முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டு என்னோட டீமன் ஆர்மிக்கு இவதான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவா, அந்த அளவுக்கு இவ ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் அந்த மெய்டு வர அந்த மெய்டு சொல்லிப்பா அப்படின்னா நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்டோட லீடருக்கு நான் எப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும், அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நல்லாவே பாத்துக்க என்கிட்ட சொன்னாங்க, அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே நான் பாத்துப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இங்க நாங்க செஞ்சுட்டு இருக்க அக்ரிகல்ச்சரை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் சொல்லிருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க. ஹீரோ பாத்துட்டு வந்திருப்பான். ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஆமா நாங்க எப்பயுமே அறுவடை பண்ணுவோம், அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நாங்க 3 விதமான அறுவடைகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு சொல்லிருப்பான். வின்டர் சம்மர் அது இல்லாம மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் டைம்ல அறுவடை பண்ணுவோம், ஆனா இனிமே ஒரு வருஷத்துக்கு 4 போக அறுவடை பண்ற மாதிரி இப்ப நாங்க ஒரு புது ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எப்படி அது மண்ணோட வளத்தை இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கும்போது ஹீரோயின் கையில இந்த லேம்பை பிடிச்சிருப்பான். ஹீரோயின் அந்த லேம்பை பிடிச்சி சுத்தி இருந்து பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பிளான்ஸ் வச்சா நல்லா வளரும், எந்த
எந்தெந்த மிருகங்கள் வந்து மேயும் மிருகங்கள் அந்த இடத்துல மேயுது அப்படின்னா அந்த டைம்ல அந்த பிளான்ஸ் வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோன்னு ஒரு பெரிய லெசன் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஆட பாவிங்களா இப்படிதான் வச்சு இந்த நாட்டை வல்லரசாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வல்லரசு ஆக்கும் நல்லரசு ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்க குயின் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி இவங்க எல்லாருமே அந்த தந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே அங்க இருக்கக்கூடிய லேண்டோட லீடர்கிட்ட போயிட்டு இந்த சம்பந்தமா பேச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்க போய் பாக்குறப்ப அந்த லேண்டோட லீடர் எக்கச்சக்கமான வார்த்தைகளை போட்டு திட்டி வெளியே அனுப்பிச்சிருப்பான். இதை பாக்குறப்ப இவங்க 3 பேருமே பேசாம வாயில மண்ணலி போட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அவ்வளவு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயின் 2 பேருமே தனியா இருக்கும்போது ஹீரோ பக்கத்துல கூட்டு வந்து கிடையாது பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவ்வளவு சம்பந்தமே இல்லாம எக்கச்சக்கமான விஷயத்தை பேசிட்டே இருப்பா. ஹீரோவும் இந்த புள்ள இப்ப எதுக்கு தேவையில்லாம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்க, அம்மா உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதுவா நம்ம 2 பேர் லவ் பண்றோம் தானே, ஆமா அதனால நீ மடியில் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் அவ்வளவுதானே சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மடியில் படுத்திருப்பான். இதை பார்த்து ஹீரோயினே ஷாக்கா இருப்பான். ஏன்னா பொசுக்குன்னு படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீ தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பா. அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஹீரோவும் டக்குனு எந்திரிச்சிருப்பான். ஹீரோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்கும்போது அங்க இருக்க குதிரை ஸ்டாப் வந்து யாரும் ஓபன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ வந்து கிளம்பி போக ஹீரோயினும் சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி எந்த கருவ பையனா போந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி இவங்க 2 பேருமே அந்த குதிரை அடக்கத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த குதிரை தான் பயங்கரமா கத்திருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல 2 சின்ன பசங்க அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல ஓடி போன அந்த 2 சின்ன பசங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இவ்வளவு நிறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்க வந்து மேட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இவங்க எல்லாம் பாக்கிறதுக்கு ஸ்லேவ்ஸ் மாதிரி இருக்கு. அதுலயே முக்கியமா இவங்க ஸ்லேவ்ஸ் ஆர் சர்வ்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது இவங்க அந்த இடத்துல தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்களை வந்து நம்ம எப்படியாவது நம்ம புடிச்சு கொடுத்து அவங்களை இவங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மேடும் தொடப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ கொந்தரிச்சிருப்பான். ஹீரோயினும் சரி ஓகே நீ சொன்ன மாதிரி அவங்க நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் அவங்க இங்கே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அந்த மேடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பான். அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணியும் கொடுத்தா அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் போட்டுப்பாங்க. அவங்க 2 பேருமே நல்லாவே திருப்தியாவே சாப்பிட்டு அவங்க 2 பேருமே ஹீரோயின் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும், முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா நாளைக்கு எங்களை மட்டும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க எங்க போவோம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எங்களை தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா எது ரிப்போர்ட் பண்ணக்கூடாதா, சரி ஓகே உங்களை மாதிரி இருக்க ஸ்லேவ்ஸ் எல்லாருமே கிட்ட இன்செட்ஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாமே நாங்களே பண்ணி தரணும், கிட்ட வீடு சாப்பாடு எல்லாமே நாங்களே தான் போடணும், ஆனா நீங்க செய்யற வேலை வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது, நீங்களா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பூச்சிங்க மாதிரி தான் கண்ட இடத்துல நுழைஞ்சுக்கிட்டே அங்க இருக்கவங்களை அசிங்கப்படுத்துறதா லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மேடும் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஹீரோ கொந்தரிச்சிருப்பா. ஹீரோயின் தடுத்து நிறுத்திருப்பா. மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நீங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய இடத்துல வந்துட்டு இங்க எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்புக்கு ஒரு சாரி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் அந்த பொண்ணுக்கும் புரியுது. அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருப்பா. இதை பார்த்து அங்க இருந்த மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா மன்னிப்பு இப்படிதான் கேட்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கீழே வணங்கி இருப்பா. ரொம்ப வணங்கி என்ன மன்னிச்சிருங்க அது மட்டும் கிடையாது எங்களை மனுஷங்களா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அங்க அந்த மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா சரி ஓகே வணங்கணும் அப்படின்னா எப்படி வணங்கணும் தெரியுமா, ஒரு ராயல் லுக்கோட வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருப்பா. இதனால அந்த மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா சரி ஓகே நாளை இருந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ இந்த இடத்துல ஒரு மேடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போயிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த இடத்துல நான் தனியா பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால எனக்கு ஒரு அசிஸ்டன்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிருப்பா. ஹீரோவும் இந்தாமா என்னமோ சொன்னி ஏதோ பூச்சி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது அவங்க இப்ப பூச்சி இல்ல அவங்க என்னோட ட்ரைனிங் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மேடும் சும்மா கெத்தா கிளம்பி போயிட்டே இருப்பா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய குட்டி மேடும் அங்க இருக்க ஹீரோக்கு கை நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பா. போனது மட்டும் கிடையாது ஹீரோக்கு கொடுத்துட்டு இவன் எக்கச்சக்கமான சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான். சாப்பாடை எனக்கு கொண்டாந்துட்டு அவ பாட்டு சாப்பிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அவளு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நான் எக்கச்சக்கமான விஷயங்களை கத்துட்டு இருக்கேன், நானும் என்னோட அக்காவும் சேர்ந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம், முக்கியமா ஹீரோ நிறைய சொல்லி தந்தாங்க, இதனால நாங்க பெரிய பணக்காரங்களா ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் அப்படியா உங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எனக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் தான், எனக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, நான் ஒரு நல்ல ஸ்மார்ட் பர்சனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அங்க இந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா சரி எதுக்காக இப்படி சொல்றீங்க நீங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு பலசாலியா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ எதையோ நெச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பேசல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க இருக்க எல்லாத்துக்குமே வந்து டீச் பண்ணிட்டு இருப்பா. எதை பத்தி அப்படின்னா இந்த வாரோட தாக்கத்தை பத்தி. அது மட்டும் கிடையாது நாம எந்த அளவுக்கு இந்த வாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் கிடையாது, இந்த வார் முடிஞ்சு எந்தெந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடும் அதை நம்ம எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டீச் பண்ணிட்டு இருக்க. அங்க ஒருத்தர் எதிர்த்து நம்ம வார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது உக்காராகமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவினும் அங்க போய் நின்று டீச் பண்ணிட்டு இருப்பா. திரும்பவும் எந்திரிச்சிட்டு நம்மளுக்கு வார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது புக்கை தூக்கி மூஞ்சில அடிச்சிருப்பான், மலை அடிச்சுக்கல வந்திருப்பான். அங்க வந்து எல்லாருமே வார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம நோபல்ஸை காப்பாத்துறதுக்கு அப்படித்தானே இந்த ஸ்லேவ்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே இருக்காங்க, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பணைய கைதிங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2-3 வார்த்தை தப்பா பேசுறேன். அங்க வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த புதுசா வந்து மெய்டு பொண்ணு தான் இருப்பான். அவன் அதை கேட்டோன்னு ரொம்ப கேட்டா இருப்பான், உங்களுக்கு எங்களை பத்தி சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஹீரோயினும் தலையில கை வச்சுட்டு முடிஞ்சா சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயின் தனியா வந்துட்டு இருப்பான். அங்க வந்து ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இவங்களா வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து இந்த நகரத்தோட லீடர் பாக்கிறதுக்கு போறேன், நீயே கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வந்திருப்பா. 2 பேருமே மலை நினைச்சிட்டு அப்படியே கோட் போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோயினுக்கு ரொம்ப குளிர் எடுக்க ஹீரோவும் அப்படியே அழகா அணைச்சிட்டே கூட்டு போயிருப்பான். முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா இவங்க 2 பேருமே ஜாலியா ரொமான்டிக்கா போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நான் அந்த லீடருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கேன், நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன், அந்த கிஃப்ட் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்து ஒரு பொட்டி திறந்து காமிக்கும் போது இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்போம். இதைய தர போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமா
சொல்ல போனா அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாசம் 9 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிளான்ட் காமிக்கிறாங்க. அது ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கும். இதை பார்த்த அங்க மத்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சூப்பராகவே நீங்க இந்த பிளான்ட் வளர்த்திருக்கீங்க, சொல்ல போனா அப்படின்னா எல்டர் இதை நினைச்சு ரொம்ப பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, சந்தோஷமா எல்டரை நம்மளோட பிளான்ட் வந்து எப்ப அறுவடை ஆகுதோ அப்போ வந்து இன்வைட் பண்ணலாம், ஒரு பார்ட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டே இருந்திருப்பான். அதாவது ஒரு டீமனான நம்மளோட டீமன் லாடான நம்மளோட ஹீரோயின் எப்படி இந்த அளவுக்கு மனுஷங்க கிட்ட சகஜமா பேச முடியுது, மனுஷங்க மேல இந்த அளவுக்கு எப்படி அன்பு காட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் 2 பேருமே அறுவடை பண்ண பொருட்கள் எடுத்து அந்த இடத்துல கிளம்பி வந்திருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ஜாலியா விளையாட்டு இருப்பாங்க. அதாவது நோபல்மேன் பசங்க, அது மட்டும் இல்லாம ஸ்லேவ்ஸ் எல்லாருமே ஜாலியா விளையாட்டு இருப்பாங்க. இதை பாக்குறப்ப ஹீரோயின் வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்படி உள்ள போய் பாக்குறப்ப அந்த இடத்துல மேய்டு இருந்திருப்பாங்க. மேய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் காத்துட்டு இருக்குது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேருமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மேய்டும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேருமே டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் 2 பேருமே எங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த சிட்டில கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளை தான் பார்க்க வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் நிறைய சொல்லிட்டு வந்திருப்பா, இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பத்தி கேட்டுட்டே வந்திருப்பான். இவங்க 2 பேருமே அதிகமா எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா, எப்படி இந்த வாரம் வந்து தடுத்து நிறுத்தலாம்னு கிடையாது, எப்படி இந்த வார் வந்து முடிஞ்சு வெட்டி எப்படி மறுபடியும் மக்கள் வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்பப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அதை இருந்து கிளம்பி அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருந்திருப்பா. ஹீரோனும் 2 பேருமே நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனு கேட்டுப்பா அப்படின்னா, சப்போஸ் நம்மளோட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சு அப்படின்னா இங்கிருந்து ஓட தவிர வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு ஹீரோயினும் எதுக்கியா எப்ப பார்த்தாலும் தோல்விங்கிற வெற்றி வீரமே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹீரோ கிட்ட வந்திருப்பான். கிட்ட வந்துட்டு நீ ரொம்ப யோசிக்கிற, அது மட்டும் கிடையாது, நீ டீமன் கிங்கா தான் இருக்க, இருந்தாலும் எல்லாத்த பத்தியுமே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் யாரும் வந்திருப்பாங்க. அங்க வந்து ஒரு பிரீஸ்ட பார்த்து ஹீரோயினும், நாங்க இந்த மாதிரி ரிசர்ச் பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த பிரீஸ்டும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளா விதவே வந்திருப்பா. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் சொல்லிருப்பா அப்படின்னா, நான் இவளோட ஸ்வாட்மேன், அதாவது நான் இவளுக்கு பாடிகார்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது, அப்படியா நீங்க பாடிகார்டா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரியா பார்க்க. அப்பதான் தெரியுது இது வேற யாருமே கிடையாது, ஹீரோட பார்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்துட்டு, எங்கடா போய் தொலைஞ்ச, ஏதோ டீமன் லாட நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்களை தனியா விட்டுட்டு போனியே, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நீ என்ன பண்ண தெரியுமா, நம்மளோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த டீமனை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே கிளம்பலாம், ஆனா கடைசியில பொசுக்கு என்ன தனியா விட்டு போயிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிடிச்சி மானவரே வாங்கிட்டு இருக்க. இல்லமா இல்ல, நான் சொல்லது கொஞ்சம் பொறுமையா கேளு, என்ன பொறுமையா கேக்குது, அது மட்டும் கிடையாது, இங்க நம்ம இப்படி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சத்தம் போட்டு கத்திருப்பா. நம்மளோட டீமன் லாட பார்த்து ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் கொடுக்க வந்த டீமன் லாட ஒரு நிமிஷம் எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு கடந்த 2 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த டீமன் லார்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நடந்த தப்புக்கல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும், சரி இது எல்லாமே ஓகேமா, நீ எப்படி பிரீஸ்டான அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பஞ்சத்துல அடிப்பட்ட நான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதான்டா, நான் பிரீஸ்டானதுக்கு முக்கியமான காரணமே நீதான், அதாவது நீ தலையிலா தான் குதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த டீமன் லார்டு அழிக்கிறதுக்கோசம் நீ கிளம்புன தெரியுமா, நீ போன வெட்டி என்னாச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட 1 மாசம் உன் ஆளையே காணோம், கிங்டத்துல நீ செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டாங்களா, எனக்கு வேற ஒரே கில்ட்டி ஆகி போயிடுச்சு, நான் கூட போயிருந்தா கண்டிப்பா உன்னை காப்பாத்திருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு தனியா விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கில்ட்டி ஃபீலிங் கோசம் நான் ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து ப்ரீஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோ ஆஹா என்னால தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே உன் கூட அந்த கிழமை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கிழமை ஏதோ ஒரு இடத்துல சீக்ரெட் ஏஜென்ட்டா சேரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து கிளம்பி போயிட்டான். சரி அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு நான் டீமன்ஸ் தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி அவளை தனியா விட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி எங்களை விட்டுட்டு போனியா, அதே மாதிரி அந்த பிள்ளையும் இன்னைக்கு காலையில தான் கிளம்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கேட்டுப்பா. அப்படின்னா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்குமே முக்கிய காரணமே நான் பண்ண சேட்டையால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, சரி ஓகே எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின், நாங்க ஒரு புது விதமான ரிசர்ச்ல வந்து இறங்கி இருந்தோம், அதுல முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ரிசர்ச்சோட பிரதிபலனை இந்த இடத்துல நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்து ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ண அங்க உள்ள பத்திர உருளைக்கிழங்கு இருந்திருக்கும். என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது உருளைக்கிழங்கு, இது பூமி கடியில விளையக்கூடிய ஒரு பொருள், இதை வச்சு நான் உங்களுக்கு சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஒரு மெய்டும் இந்த சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. சாப்பாடு சாப்பிட்டு பார்த்த இந்த பிரீஸ்டும் அச்சோ செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா இது கண்டிப்பா அவ்வளவு டேஸ்ட் வந்திருக்கும், அது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டை க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ற அந்த டைமுக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட நம்ம 3 டைம் வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டேன் அங்க இருந்து அந்த பிரீஸ்டும் ஷாக் ஆயிருப்பா. நீ சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் சொல்றது உண்மைதான், முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சதன் சைட்ல, அதாவது பனி படர்ந்த கிராமத்துல தான் அதிகமா இதை விளைச்சல் பண்ண முடியும், அந்த ரிசர்ச் நான் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட நம்ம சதன் வில்லேஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன கேட்டுப்பா அப்படின்னா, சரி ஓகே உன்னோட ஐடியா எல்லாமே சூப்பராகவே இருக்கு, ஆனா பினான்சியலா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, நீ பினான்சியலா எதுவுமே பண்ண தேவையில்ல, ரீஸ்டும் என்ன பினான்சியலா எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் முக்கியமா இங்க எதுக்கு வந்தேன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சதன் வில்லேஜஸ்ல எல்லாருக்குமே போயிட்டு நான் இந்த உருளைக்கிழங்கை பத்தி டீச் பண்ணணும், லெசன் நடத்தணும், அதாவது எப்படி இதை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி தருவேன். அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்தந்த இடத்துல ஒரு குடோன் மாதிரி உருவாக்குவாங்க, இதனால போருக்கு அப்புறம் சாப்பாட்டு பஞ்சம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வராம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பிரீஸ்ட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் சதன் வில்லேஜ் கிட்ட பேச போறேன், அதுவும் டேரக்டா நான் வரப்போறேன் உங்க கூட அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோவும் சாக்கா இருப்பா. எது நீ என் கூட வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டா நல்லா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு கத்திருப்பா. ஹீரோயினும் அவ தாராளமே வரட்டுமே, அதுல என்ன இருக்கு, அவ வந்தா ஒரு பக்கம் வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கிட்ட
கிட்ட முறைக்கிற ஸ்டேஜ்ல நின்று இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ரைட்டா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ புலம்பிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோட 2 பேரும் தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோ என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, அவ அப்படிதான் கொஞ்சம் கோபக்காரி, மத்தபடி நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தெரியுது உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள வேற எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன நினைச்சேன் உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆஹா மாட்டிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு மனசுக்குள்ள எல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, அந்த பொண்ணு எப்படி தனியா டீமன்ஸ் வந்து சமாளிக்க போறா, எதுக்காக தனியா போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜ் பொண்ணை பத்தி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. கிட்ட ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காம்பஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இந்த காம்பஸ் வச்சு இந்த மொத்த உலகத்தையுமே ஆள முடியும். அது மட்டும் கிடையாது, இதனால எக்கச்சக்கமான செல்வங்கள் நம்மளோட நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்க. அங்க ஒருத்தர் என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, இந்த காம்பஸ் என்ன வேற எங்கேயோ ஒரு இடத்துல பாத்துருக்கேன், அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த காம்பஸ் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மடல் எடுத்து அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படிச்சுட்டு இருக்க. இது முக்கியமா இந்த காம்பஸ் வந்து அங்க இருக்க ஐஸ் ராஜ்யத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சதன் ரீஜனை பத்தி தான் அவனும் அதிகமா பேசிட்டு இருந்திருப்பான். இதுல முக்கியமா அங்க இருக்க மெஷினரிஸை சேர்ந்த ஒரு நான் பயங்கர வெள்ளத்தன்மை யோசிச்சுட்டு இருப்பான். இது எனக்கு தான் கிடைக்க வேண்டியது, அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் எனக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பஸ் நான் பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க. அப்படி கட் பண்ணி நம்மளோட ஹீரோட இடத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்க மேடு கிட்ட எல்லாருமே சகஜமா பழகிட்டு இருப்பாங்க. இது அந்த மேடுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே கடைசியில சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்லேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ பொட்டி படியெல்லாம் கட்டிட்டு இருந்திருப்பான். அங்க வந்து ஹீரோயினும் என்னடா ஊரை விட்டு காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சேச்சா அப்படிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பா. அங்க போயிட்டு ஒரு பெரிய சிலையை காமிச்சிருப்பா. அது சிலையா ஆர்மரான்னு சொல்லிட்டு சரியா தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல நீ போகும்போது இதை எடுத்துட்டு போக கூடவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இது எதுக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஏ லூசு பையனடா, நீ கிட்ட 6 மாசமா கிட்ட எத்தனை நாள் நான் உங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே லவர்ஸ் தான், ஆனா நாம 2 பேருமே அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. அது முக்கியமா இந்த சிலையை நான் உன்ட்ட தரேன், இதை கொண்டு போய் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டர் ஆக்கிருப்பா. அது மட்டும் கிடையாது, ஹீரோ வந்து என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, சரி ஓகேமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் நின்றுக்க. ஹீரோயினோட தலையில கிஸ் கொடுத்துருப்பா. இதை பார்த்து அவளும் ஷாக்கா இருப்பா. ஏன்டா டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அது மட்டும் கிடையாது, போற இடத்துல வேற பிள்ளையை பார்த்துட்டு பின்னாடியே போன அப்படின்னா உன் காலை வெட்டி கையில கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி போயிருப்பான். ஹீரோயினும் போயிட்டான் பாரு பொசக்கட்ட பையன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அது இல்லாம மேட் இவங்க 3 பேருமே தான் இருக்காங்க. நீ சீக்கிரமா ரெடி ஆகணும், பார்க்கறது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லிருப்பா அப்படின்னா, நான் எதுக்காக இவ்வளவு அழகா இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கிடையாது நீ ரெடி ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்படியே அது கட் பண்ணி அப்படியே அந்த பேலஸ்க்கு வெளியே பிரீஸ்ட் இருக்கால, அவ பேர் வந்து ரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ரியா பொண்ணு எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்திருப்பா. என்னடா ஒரு ஆம்பளை பசங்களா இருந்துட்டு போய் ஏன் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பிரின்சஸும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அதாவது இவ வரும்போது எவ்வளவு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ரொம்ப மோசமான பொடியாவ சும்மா தூக்கி போட்டு மிதிக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கையில சோடா கொடுத்துட்டு இது சோடா உன் கையில எடுத்து புடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்பயும் வார்னு கேட்டுட்டு இருந்தா அவனும் பயந்துட்டு இருப்பான். எதுக்குமா இந்த சோடா நான் என் கையில பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரியா பொண்ணும் அசால்ட்டா அந்த சோடா ஜல்லியா நோக்கி இருப்பா. இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய டீமன் லாடும் பயங்கர பில்டப்பா ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் டீமன் லாடு கேட்டுப்பா, என்ன எதுக்காக இவ்வளவு அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு மீட்டிங் கோசம் இவ்வளவு அழகா ரெடி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆமா உங்களை பாக்கிறதுக்கு ஆலிஸ் கிங்டத்துல இருந்து அங்க இருக்க மெர்ச்சன்ட் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், அப்பதான் உங்களோட நெகோசியேஷன் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காம்பஸ் வச்சுட்டு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் வந்துட்டு பாருங்க. அதுலயும் முக்கியமா அவங்க 2 பேர் என்ன சொல்லிட்டு பாருங்க அப்படின்னா, நம்ம போக போற இடத்துல எந்த மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் மேடும் நீங்க பண்ண போற நெகோசியேஷன் நல்லா முடியும் அப்படின்னா நீங்க கரெக்டா ரெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேருமே நம்மளோட டீமன் லாட பாத்துருப்பாங்க. பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வாய் பொளந்து பாத்துருப்பாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, நான் தான் அவங்க கிட்ட நெகோசியேஷன் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கூட்டு உட்கார வச்சு நம்மளோட டீமன் லாட உட்காந்துருப்பான். உட்காந்து மட்டும் கிடையாது, அவ கையில இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உள்ள வந்து மக்காச்சோளம் இருக்கும். இதை பார்த்து 2 மெர்ச்சன்ட்டுமே ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் மக்காச்சோளம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டும் தான் அறுவடை பண்ண முடியும், அதாவது நம்ம நாட்டுல இப்படி அறுவடை பண்ண முடியும். இந்த விஷயத்தை நான் பல மடங்கு பெருக்க போறேன். அதாவது நான் வந்து நிறைய மக்காச்சோள ஃபார்ம்ஸ் வந்து எக்கச்சக்கமான இடத்துல வந்து நாங்க பிளேஸ் பண்ண போறோம். அப்படி பிளேஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தை நாங்க அறுவடை பண்ணி அந்த அறுவடை வந்து உங்ககிட்ட தர போறோம். நீங்க வந்து அதை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதனால வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேருக்கு எது கிடைக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீமன் லாடும் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து அங்க ஒரு மெர்ச்சன்ட் என்ன கேட்டுப்பா அப்படின்னா, சரி ஓகே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, நீ என்கிட்ட இந்த பொருள் எல்லாம் தர நான் வந்து அந்த மெர்ச்சன்ட்டா நான் வந்து டெலிவரி பண்றேன் எல்லாமே ஓகே தான், அதுல வந்து எனக்கு அமௌண்ட் வரப்போகுது, இதனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீமன் லாடும் என்னோட லாபம் அப்படின்னு சொல்லி நீ பார்க்கும்போது இந்த போரை வந்து நிறுத்தணும், அதாவது வெற்றியும் கிடைக்கூடாது தோல்வியும் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அந்த மெர்ச்சன்ட் செம்ம டென்ஷன் ஆயிருப்பான், ஷாக் ஆயிருப்பான். நாங்க ஆலிஸ் கிங்டத்தை சேர்ந்த மெர்ச்சன்ட்ஸ் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான உதவிகளை இங்க இருக்க போர் புரியுற ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தை எங்ககிட்டயே வந்துட்டு போர் நடக்கணுமா, ஆனா அதுல ஜெயிக்கவும் கூடாதா தோக்கவும் கூடாதா, என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெர்ச்சன்ட்டும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. அந்த எந்த சின்ன பேசிட்டு இருந்த மெர்ச்சன்ட்டும் கையில ஒரு சிக்னல் கொடுக்க பக்கத்துல அந்த மெர்ச்சன்ட் அவனோட கேப் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பான். இதனால பாத்தீங்கன்னா சுத்தி எக்கச்சக்கமான ஆளுங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே சரி இங்க இருக்க பிரின்சஸை போட்டலாம், அதாவது டீமன் லாட போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முன்னாடி முன்னேறி வந்துட்டு பாருங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அங்க இருக்க கோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மேட்ச் என்ன கேட்டுப்பா அப்படின்னா சரி ஓகே ஆலிஸ் கிங்டத்து நீ ஃப்ரெண்டா எனிமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோ ஆலிஸ் கிங்டத்து நான் ஃப்ரெண்டு கிடையாது எனிமே கிடையாது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்னர் அதாவது இங்க இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் பார்ட்னரா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லியிருப்பா இதை கேட்டு அவனு வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது உன்னோட கண்ணில் எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட கண்ணில் நீ எதா இருந்தாலும் சாதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறிய கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாரி உன் கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோயின் சொல்லியிருப்பா அப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியே நாம தான் அதாவது நாம தான் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போறோம் அப்படி இருக்க பட்சத்துல நான் சொல்ற விஷயத்தை நீ ஏத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அவனு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குறுகுன்னு பார்த்திருப்பான் அப்புறம் கேட்க பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான் சிரிச்சுக்கிட்டே ஹே எனக்கு நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல அது மட்டும் கிடையாது நான் வந்து நீ சொன்ன ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன் என்னதான் நானும் ஒரு மெர்ச்சன்ட் ஆலிஸ் கிங்டத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி நானும் ஒரு ஹியூமன் தான் அப்படி இருக்க பட்சத்துல ஹியூமன்ஸ் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைப்பேன் சரி ஓகே நீ சொன்ன அந்த ஒப்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் ஒத்துட்டு இருந்திருப்பான் பக்கத்துல இருந்தவனும் அவனோட கேப்ப கட்டியிருப்பான் இதை பார்த்து அங்க அசசின்ஸ் எல்லாமே சரி ஓகே சண்டை பல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பி போக இது எல்லாத்தையுமே அந்த கோஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மெர்ச்சன்ட் அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்திருப்பான் சரி இந்த மெர்ச்சன்ட் என்ன கேட்டுப்பா அப்படின்னா சரி ஓகே நீங்க வந்து கான்ஸ் வந்து அறுவடை பண்ண ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நாங்க இன்னும் வந்து ரிசர்ச் பர்பஸ்ல தான் இருக்கும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் நாங்க உங்ககிட்ட இருந்து இது மட்டும் தான் எதிர்பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எங்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான அன்பை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா இதை பார்த்த உடனே அவனை வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பான் அவனை கேட்டுப்பான் அப்படின்னா சரி ஓகே நீ என்ன ப்ரப்போஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது சோ நான் உன ப்ரப்போஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்து அவனை வந்துட்டு வெக்கப்பட்டிருப்பா யாரு ஹீரோயின் வெக்கப்பட்டிருப்பா இதை பார்த்து அந்த மெர்ச்சன்ட் எனக்கு போய் இது மேரேஜ் ப்ரப்போசல் அப்படின்னாலே நிறைய டவுரி எல்லாம் வச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நான் சும்மா ப்ரப்போஸ் பண்ண அதனால தான் நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரொமான்டிக்கா பேசிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் முடியல சாமி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அவனும் தன்னோட கையை கொடுத்திருப்பான் ஹீரோயின் வந்துட்டு சரி போயிட்டு வரதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்க போக அவன் கையை பிடிச்சி டக்குனு ஹீரோயின் பக்கத்துல இருந்து கண்டிப்பா நாம திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து கிளம்பிருப்பான் இதை பார்த்த ஹீரோயின் கண்டிப்பா இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அப்படியே அங்க கட் பண்ணி அந்த சென்ட்ரல் நேஷனோட பிரின்ஸ் தான் காமிக்கிறாங்க அவனு வந்துட்டு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான் யாரை தேடிட்டு இருக்கான் அப்படியா அங்க இருக்க ஒரு பெருசு தேடிட்டு இருக்கான் அந்த பெருசு வேற யாருமே கிடையாது நம்மளோட ஹீரோட பார்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு வயசானவர் இருந்திருப்பாருல்ல அவர் தான் அங்க வந்திருப்பாரு அந்த பிரின்ஸ் வந்து கிளவடிக்கிட்டேன் நான் ஒரு பெரிய விண்மில கட்டியிருக்கேன் இதனால எக்கச்சக்கமான ஃபுட்ஸ் வந்து உள்ள யாருக்குமே தெரியாம ஸ்டோர் பண்ணி வைக்கிறான் அவசர காலகட்டத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அந்த கிளவடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மொத்த சிட்டியுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது இந்த சிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வார்ல தான் போயிட்டு இருக்குது அப்படியே அங்க கட் பண்ணா டீமனோட எக்கச்சக்கமான புக்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து மைடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா ஹே இதெல்லாம் நீ வந்து ஆலிஸ் கிங்டத்தோட சைன் பண்ண தெரியுமா அந்த சைன் பண்ண பேப்பர்ஸ் தான் இதெல்லாம் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டீமனோட என்னால சுத்தமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் வருத்தப்பட்டு இருப்பா அதே அங்க வந்து மைடு சரி இப்ப யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யாரை பத்தி அந்த லூஸ் பையனை பத்தி தான் கிட்ட அவன் இந்த இடத்துக்கு போய் 6 மாசம் ஆச்சு 6 மாசத்துல எனக்கு எப்ப பார்த்தாலும் லெட்டர்ஸ் மட்டும் தான் அனுப்புறானு தவிர என்கிட்ட வந்து அவன் பேசவே இல்லை பேசவும் இல்லை என்ன வந்து பார்க்கவும் இல்லை அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கேன் அந்த மைண்ட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா சரி சப்போஸ் அவனுக்கு உன்னை விட ஒரு நல்ல ஃபிகரா கிடைச்சிருக்கலாம் அதனால தலைமை அப்படியே தள்ளிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மைடு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்ட ஹீரோயினும் சின்ன குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிருப்பா அந்த மைடு வந்துட்டு நான் சும்மா தான் சொன்னேன் நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கேன் அப்படியே அங்க கட் பண்ணி அந்த மைடும் ஒரு பெட்டிக்கிட்ட வந்துருப்பா பெட்டிக்கிட்ட வந்துட்டு போதும் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உள்ள நம்மளோட ஹீரோ வந்திருப்பான் ஹீரோ எந்திரிச்சிருப்பான் ஏமா எப்படி மன கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பெரிய உலக அதிசயம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைடு ஹீரோவுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்திருப்பான் ஹீரோவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் அந்த மைடு கேட்டுப்பா அப்படின்னா எதுக்காக என்னோட மெஜஸ்டியை வந்து நீ வந்து அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானா அவாய்ட் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இங்க இருந்து கிளம்பின வேண்டிய என்னென்ன சேட்டை பண்ணன்னு சொல்லிட்டு எல்லா சேட்டையுமே எனக்கு தெரியுதா நீ எங்க போன என்னென்ன பண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ்வளவு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்க இதை பார்த்து அவனு சாக்க இருப்பான் என்னமா என்ன ஏது ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்றா எதுக்காக என்னோட மெஜஸ்டியை அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அதாவது நானும் உன்னோட மெஜஸ்டியோ 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிட்டோம் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ கூட இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் மத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்லாவே பிரயோஜனமா இருக்காங்க ஆனா நான் அப்படி கிடையாது எனக்கு வந்து சண்டை போட மட்டும் தான் தெரியும் ஆனா டீமன் ஆடும் நான் சண்டையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் கேட்டு இருந்த அந்த மேட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க 2 பேருமே சூப்பரான கபடி என்னோட டீமன் ஆட் எவ்வளவு வேலை இருந்தாலும் எப்பயும் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்ட ஹீரோவும் கையில ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவன் அந்த இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பான் அப்படியே கட் பண்ணி அப்படியே அடுத்த நாள் ரியாவை தான் காமிக்கிறாங்க ரியாவை அங்க கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கும்போது இந்த 3 பசங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா நாமளும் போர்ல வந்து கலந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கேன் அங்க வந்து ரியாவை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க வந்து போர்ல கலந்துக்க போறோம் அதை கேட்ட உடனே எங்களோட ரத்தம் கொதிக்குது நாங்க வந்து கண்டிப்பா போர்ல கலந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்கேன் இதை பார்த்து ரியாவும் போர்ல கலந்துக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அந்த போர்ல வந்து தோக்கறமோ ஜெயிக்கிறமோ ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணி தொலைங்க நீங்க போர்ல கலந்துட்டாலும் கலந்துக்காங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது உசுரோட மட்டும் எனக்கு செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்பி போயிட்டு சோகம் வந்துட்டு இருப்பா அங்க வந்து அந்த புது மேடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது நான் ஒரு நல்ல டீச்சர் கிடையாது எனக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லி தருவது இல்லை நான் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு சொல்லிருப்பா அப்படின்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் ஆசை அதுலயும் முக்கியமா அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஊர்ல இருந்து கத்துக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு ஷாக்கா இருப்பா ஏன்னா என்கிட்ட இருந்து ஆமா எனக்கு வந்து சண்டை பொண்ணு ரொம்ப ஆசை அந்த சண்டை வந்து ஊர்ல இருந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புது அங்கீகாரம் கிடைச்சது நான் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லாவே கத்துக்கிட்டேன் எனக்கு எல்லாத்தையும் கத்து தந்தாங்க அதே மாதிரி நான் சண்டை போடவும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க சொன்னதை யோசிச்சு பார்க்கலாம் அந்த 2 பசங்களும் என்னதான் இவங்க கிட்ட நல்லா தான் பேசினாலும் கடைசியா போகும்போது ஒரே ஒரு வார்த்தை ஸ்லேவ்னு சொல்லிருப்பாங்க என்ன வந்து நீங்க மனுஷியா தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறதோட என்ன சொல்லிருப்பா அப்படின்னா கிட்ட வார ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆகுது வார் போயிட்டே தான் இருக்கு இதுல எக்கச்சக்கமான மக்கள் இறந்துட்டே தான் இருக்காங்க இதனால எக்கச்சக்கமான விஷயங்கள் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது நாம இப்ப என்ன
பிளான் பண்ண போறோம் அப்படின்னா எப்படியாவது சதன் ரீஜன்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசி அது மட்டும் கிடையாது அவங்க கூட நம்ம ஒரு நெகோசியேஷனுக்கு வந்து அவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தனும் கேட்டுப்பான், நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியா, அந்த அளவுக்கு உனக்கு அறிவும் கிடையாது, அதை விட நீ பணத்தை தானே முக்கியமா பாப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நானும் பணத்தை தான் முக்கியமா பாத்துட்டு இருந்தேன், ஆனா ஒரு பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையுமே மாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு அவன் வந்துட்டு, ஓ அந்த பொண்ணு நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா லவ் எல்லாம் பண்ணல, இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து எல்லா ஹியூமன்ஸ் உட்காந்து சார் கடிச்சிட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு சர்வ் பண்ணிட்டு இருக்குது ஒரு டீமன். அந்த டீமன் வந்து சரியா சர்வ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த டீமனை அடிச்சுட்டு அந்த டீமனை அந்த இடத்துல தூக்கிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை இறக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அங்க ஆளுங்க எல்லாருமே மாட்டேன் அப்படியே அங்க கட் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாருமே டீமன்ஸ் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படையை தட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல கண்டிப்பா நம்ம போய் டீமன்ஸ் அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பல் படையை திரட்டி இருக்காங்க. அந்த மொத்த படையை வழி நடத்துறத எல்லார்ட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இத்தனை நாளா உங்களோட கிங் வந்து லூசுத்தனமா உங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏன்னா இத்தனை நாளா இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா நீங்க வந்து அட்டாக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அங்கிருந்து அவனோட பையன் வந்து என்னோட அப்பா பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனோட அப்பா கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவும் அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் நம்மளோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டீமன் பொண்ணு ரெண்டு பேருமே தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன கேட்டுமா அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸுமே ஹோலிக்கியை சேர்ந்தவங்க, அது மட்டும் கிடையாது அவங்க எல்லாருமே போயிட்டு கேட் அட்டாக் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவங்க எல்லாருமே கேட் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே அது மட்டும் கிடையாது இங்க எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, யாரை பாதுகாத்துட்டு இருக்காங்க, அதாவது இந்த நாட்டோட சென்டர்ல அவங்களோட பசங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நாங்க சுத்தி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்னன்னா இவங்களை வந்து சுத்தி பணைய கையை வச்சுட்டு நடுவுல வந்து அங்க இருக்கக்கூடிய நோபல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படி இருந்தாலும் நாங்க தோத்து தானே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஹீரோவும் தோத்து போயிட்டீங்களா அப்பெல்லாம் நினைக்க கூடாது, ஹியூமன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டீமன்ஸ் எல்லாருமே அறிஞ்சு போயிடுவாங்க, சப்போஸ் டீமன்ஸ் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே அறிஞ்சு போயிடுவாங்க, எப்படி அந்த வாரோட முடிவு ரொம்ப கொடூரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்க கூட சேர்ந்தவங்க வேற யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எல்லாருமே ஒரு சிட்டியில ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, அது வந்து ரொம்பவே பாதுகாப்பான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அங்க போனா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு ரெண்டு பேருமே தான் வந்திருப்பாங்க. அது ரெண்டு பேருமே ஒரு டெம்பிளுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோங்க எல்லாம் சுத்தி பாக்குறப்ப எக்கச்சக்கமான சேதங்கள் ஆயிருக்கும். இதை பார்த்து ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒருத்தர் அவன் பாட்டு தனியா கத்திட்டே போயிட்டு இருப்பான். அவன் டீமன் தான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் நீங்க கெட்டவங்கடா, நாங்க என்னடா பாவம் பண்ண எங்களை எதிர அழிச்சிங்க, ஏதோ ஒரு டீமன் சண்டை போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வார்வாரத்துல இருந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த டீமனும் கத்திட்டே போயிட்டு இதை பார்த்து ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எப்படி இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் சரி யார் தோத்தாலும் சரி நடக்க போறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், அதாவது ஒரு இனம் கண்டிப்பா அழிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ யோசிச்சுட்டு இந்த பக்கம் அந்த ஹோலிக்கியை சேர்ந்த ஒரு பெரிய படையை வந்து அங்க இருக்க டீமன்ஸ் வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அதையும் முக்கியமா இது எல்லாத்தையும் தலைமை எடுத்துட்டு போறது இப்போதைக்கு வின்டர் கிங் தான் போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்குவிட் மாஸ்டர் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு போலந்து கட்டி இருக்கும். முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வின்டர் கிங்கோட கப்பலை அப்படியே முழுகிட்டு கிளம்பிட்டே இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே அவனோட பையனுக்கும் அது மட்டும் கிடையாது அங்க இருக்க அரசாங்கத்துக்கும் தெரிய வருது. நம்மளோட வின்டர் கிங் தோத்து போயிட்டாரு, நம்மளோட வின்டர் கிங் செத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பார்த்து பதறிட்டு இருக்க, என்ன பண்றது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட அப்பா தோத்து போனதுக்கு இல்ல என்னோட அப்பா செத்து போனதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான்டா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா சும்மா இருக்காம இப்ப போய் டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவன உசுப்பேத்தி விட்டு கிளப்பிட்ட மாதிரி தான் என்னோட அப்பா உங்களால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனோட பையனும் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து அவன் வந்துட்டு, எப்பா அதுக்கெல்லாம் எப்படிப்பா என்னால காரணமாக முடியும், நான் என்ன போனீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போற வழியே செத்து போவீங்க கனவாகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிட்டு இருக்க. இதை பார்த்து அவனோட பையன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, சரி ஓகே வார்ல வந்து எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா எக்கச்சக்கமான ரிசர்ச் வந்து ஆலிஸ் கிங்டத்துல போயிட்டு இருக்குது. அவங்கள வச்சு நான் என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து நான் தான் இனிமே வின்டர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி இருப்பான். கிளம்பி வெளியே வந்தவனே அங்க இருந்து அந்த கிளம்பணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நாம முக்கியமா அடுத்த வாரில் வந்து கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும், அதுக்கு ஒரு கமாண்டரை ரெக்ரூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல கிளம்பி போயிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ரியாவை தான் காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க வந்து டீமன் லார்டும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வந்து இங்க இருக்க பூக்களை பத்தி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ரியாவும் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவா அங்க வந்து கிளம்பி போயிருப்பா. இதை பார்த்து அங்க இருந்த டீமன் லார்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய பேருக்கு போய் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நான் தான் டீமன் லார்டு, அதாவது இவதான் டீமன் லார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்பதான் ரிவீலே பண்றா, இதுக்கு முன்னாடி இவ ரிவீலே பண்ணல, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனா வந்து ரிவீல் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு கிட்ட நான் தான் டீமன் லார்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியா சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வந்து உன்ன வந்து ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன், ஃப்ரெண்டு கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என் மனசுக்குள்ளே இருக்குது, அதனால இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துருப்பா. கிட்ட வந்துட்டு என்கிட்ட லைட்னிங் ஸ்வாட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், ஒரே வெட்டில உன 2 துட்டால போட முடியும், அது உனக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தன்னோட ஸ்வாட் எடுத்துருப்பா. எடுத்தது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்த சொல்லிருப்பா, நீ தான் டீமன் லார்டுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அவளும் ஷாக்கா இருப்பா. நான் டீமன் லார்டுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அந்த ஹீரோ வந்து என் காலையே வந்துட்டான். காலையே வந்துட்டு அவன் ஒரு டீமன் லார்டு தான், அவன் பாக்கிறதுக்கு பயங்கரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவன் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவன், அவன் ரொம்பவே நல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலையே வந்து கதறி உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய பாண்ட் இருக்கு. அதே மாதிரிதான் ஹீரோக்கும் எனக்கும் நடுவுல ஒரு நல்ல ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. என்னதான் நம்ம 2 பேருமே வேற இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கையை நீட்டும் போது டீமன் லார்டுக்கு ஒரே குஷி, ஆஹா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்டு கை குலுக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி
இன்னைக்கு தான் நியூ இயர்க்கான ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே வந்து நம்மளோட டீமன் லாடுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து டீமன் லாடு மறந்துட்டா, அச்சோ நீ நியூ இயர் ஃபெஸ்டிவலே மறந்துட்டு உங்களுக்கு எந்த கிஃப்ட்டுமே ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே ஒரு கிஃப்ட், அதுவே எங்களுக்கு ரொம்பவே போதும். நாங்க ஸ்லேவ்ஸா இருந்தோம், ஆனா இப்போ உங்க வீட்டுல ஒரு மெய்டா இருக்கும், எங்களுக்கு இதுவே பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்லிட்டு அவங்க 3 பேருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இந்த குட்டி மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, அக்கா நீங்களும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லாடு சொல்லிருப்பா. இவங்க 3 பேருமே அந்த இடத்துல கிளம்பி போயிருப்பாங்க. டீமன் லாடும் தனியா தான் இருந்திருப்பா. டீமன் லாடும் தன்னோட ரூமுக்கு போயிருப்பா. ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு பெட்டி திறக்கும்போது அங்க வந்து ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடிய பில்லோ, அது மட்டும் கிடையாது, அந்த குட்டி மெய்டு வந்து ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டால் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கையில வச்சுக்கிட்டு அப்படியே பெட்ல வந்து படுத்துட்டு இருப்பா. நீ எங்க போயிட்டு நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, என்னால தனியா இந்த எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணவே முடியல, இந்த உலகத்தை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா என்னால முடிஞ்ச எல்லா பிஸி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ ஒன்னு ஷாக் ஆயிருப்பா. ஹீரோயின் ஒன்னு ஷாக் ஆயிட்டு நீ வந்துட்டியா, நீ நிஜமாலுமே திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பாஞ்சு போயிருப்பா. அவனை கட்டிப்பிடி தான் வராளோன்னு நினைச்சிட்டு தூக்கி போட்டு நெஞ்சு மேலே மிதி மிதிச்சிருப்பா. தலைவன் எடுத்து தலை அடிச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சு இத்தனை எங்க போய் தொலைஞ்ச, என்னோட ஞாபகம் கொஞ்சம் கூட உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவனு போட்டு அடி என்ன அடிச்சிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டுப்பா, எம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் முழுசா கேளு, நான் எங்க போட்டு தெளிவாவே சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னு கேள்வி எல்லாம் கேட்க வேணாம், நீ ஒன்னும் பதிலும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தலை அடிச்சிட்டு அவன் வந்துட்டு சொல்லியிருப்பான். நான் எக்கச்சக்கமான பொண்ணுங்களை மீட் பண்ண, அதாவது நிறைய மெர்ச்சன்ட் பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்களை மீட் பண்ணி அவங்கள வந்து நம்ம சைடு சேர்த்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஹீரோயினோ நீ போற இடத்துல பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்களா, இல்ல நீ பொண்ணுங்களை மட்டும் தான் தேடி போறியா அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிச்சிட்டு இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு நீ மட்டும் என்னமா, நீ மட்டும் அன்னைக்கு வந்து மெர்ச்சன்ட் உன்னை ப்ரோபோஸ் பண்ணும்போது நீ மட்டும் என்ன வெக்கப்பட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட ஹீரோ இந்த விஷயம் அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மண்டமடையை கூட்டிட்டு பா. இதை பார்த்த ஹீரோ போதுமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து அந்த ஃபெஸ்டிவலோட டான்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்த உடனே இந்த மியூசிக்ல கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து சரி ஓகே நம்ம 2 பேரும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் கண்டிப்பா என்னால வர முடியாது, கண்டிப்பா என்னால முடியாது, என்னைக்கோ போயிட்டு இன்னைக்கு தான் வந்த நீ கூப்பிட்ட உடனே என்ன விட வந்துட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிருப்பா. அது மட்டும் கிடையாது நான் குளிக்கவே இல்லை, அது மட்டும் கிடையாது நான் பர்ஃபியூம்ல யூஸ் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்திருப்பான். நீ இப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்க, மேக்கப் எல்லாம் போட்டு வந்துடாது அப்புறம் இன்னும் அழகா இருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. டான்ஸ் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கும். பக்கத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ரொம்ப அழகாவே போயிட்டு இருக்கும். இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது கட்ட மியூசிக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவங்க எந்த ஜென்மத்திலுமே கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா இருக்குது. அட ஒரு முத்தத்தை கொடுக்க விடுங்க பாவையா அவங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்ன ஹீரோ அந்த இடத்துல கிளம்பியிருப்பான். ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா உனக்கு ஒரு லைட் ஆகும் ஸ்பாட் ஆகும் உன் கூடவே இருந்து நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போயிருப்பான். ஹீரோயினும் அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட பார்க்கத்தோட இந்த எபிசோட் இங்கே முடியுதுன்பா. இவங்களோட முக்கியமான நோக்கமே வார் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு இல்ல, இந்த வாரோட முடிவுல யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமே. அதுக்காக தான் ஹீரோ சரி ஹீரோயின் சரி 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் அவங்களோட ஸ்டைல வந்து போராடிட்டு இருக்காங்க. டீமன் லாடும் அங்க போர்க்களத்துல என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அங்க வந்து அந்த மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா எதுக்காக வார் நடக்குது, எதுக்காக அது முடிவே மாட்டேங்குது, எதனால இந்த விஷயம் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்த டீமன் லாடும் நீ கேட்ட இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி, இதுக்கான பதில் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணு கேட்டுப்பா. எதனால இப்படி சொல்றீங்க, ஏன்னா எக்கச்சக்கமான ஹியூமன்ஸே இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான டீமன்ஸே இருக்கிறாங்க, இப்படி இருக்க பட்சத்தில் எதுக்காக சண்டை போடணும், எதுக்காக வார் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கேட்கிற கேள்வி எல்லாமே கரெக்டா தான் இருக்குது, ஆனா வார் வந்தா மட்டும் தான் நம்மளோட எண்ணத்தை அடுத்த ஸ்டேஜுக்கே மூவ் பண்ண வைக்க முடியும், அதுக்கு வார் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டீமன் லாடே சொல்லியிருப்பா. ஆனா அந்த வார்ல வந்து எக்கச்சக்கமான மக்கள் சாகக்கூடாது, அப்படி செத்தாலும் சரி அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் யாருமே ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்திருப்பா. குட்டி பொண்ணு வந்துட்டு நீங்க கிளம்புறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிச்சு எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினும் அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்துட்டு சரி ஓகே நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லி போது நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்ட குட்டி ஐலண்ட காமிச்சிருப்பா. இதை பார்த்தோன்னே அந்த குட்டி பொண்ணு சரி ஓகே அப்ப நீங்க ஹீரோ தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஹீரோ வந்து அந்த இடத்துல இல்ல, ஹீரோ வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி இந்த இடத்துல எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அங்க வந்து 3 சோல்ஜர்ஸ்மே என்ன இவங்க எல்லாத்தையும் யார் இப்படி பண்ணா எனக்கு திரும்ப அந்த டார்க் நைட் அவன் திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன், அவன் தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்கணும், ஏன்னா அவன் வந்து ஒரு ஆவி, அவன் செத்து பல காலம் ஆயிடுச்சு இருந்தாலும் இங்க தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேருமே பயந்து ஓடி இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா அவங்க மேல ஏதோ கர்ஸ் விழுந்த மாதிரி என்ன யாரும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கத்திட்டு இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தலையை கையில் வச்சுட்டு ஒரு நடந்து வந்திருக்கும். என்னமா கண்ணு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ சொன்ன மாதிரி உண்மைதான் டெத் ரேட் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவன் செத்துட்டான் இருந்தாலும் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க பயந்து அடிச்சு பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டெத் ரேட் சுத்தி எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அது எல்லாமே சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சலா சேஞ்ச் இருக்கும். இந்த டெத் ரேட் வேற யாருமே கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ தன்னோட இல்யூஷன் மேஜிக்கை வச்சு தான் செத்து போனதாகவும் தன்னோட தலை வந்து தனியா இருக்க மாதிரி அப்படியே காமிச்சிருப்பான். இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே டெத் ரேட் தான் உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. ஹீரோ நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதுலயே முக்கியமா இவனுக்கு எல்லாமே இந்த இடத்துல ஓடி போயிட்டாங்க, இவனுக்கு எல்லாமே பயத்திலே இருக்கணும், யாருமே போறன்னு மட்டும் போவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய அந்த கிங்குக்கு பயங்கரமான கெட்ட கனவை நீ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பறவையை கூட்டுப்பான். அந்த பறவை வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி அங்க கட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிங்குக்கு பயங்கரமான கெட்ட கனவு வந்திருக்கும். அவன் வந்துட்டு பதறிட்டு இருந்துச்சிருப்பான். சே இப்படி ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு ஆப்போசிட் ஒரு சோஜரும் அதுக்கு மேல கத்திட்டே ஓடிந்திருப்பான். ஏன்டா நீ என்ன வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்திருக்கேன், அதாவது அங்க டார்க் நைட் திரும்ப வந்துட்டு அந்த டார்க் நைட் திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு சும்மா திரும்ப கத்திட்டு டார்க் நைட் வந்துட்டா அப்படின்னா நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் கொல்ல சொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க அவனை பார்த்தே பாதி பேர் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்து அவனை
ஷாக்கா இருப்பான். எனக்கெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் அவனை போய் கொல்லுங்கடா, இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த பிரின்ஸும் அந்த கிளம்பும் 2 பேருமே சேர்ந்து கமாண்டர் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட படையை வழிநடத்துறதுக்கு இப்போ ஒரு நல்ல கமாண்டர் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ரியோ வந்திருப்பா. ரியோ தான் அங்க வந்து புதுசா கமாண்டரா இருந்திருப்பா. அந்த இடத்துக்கு வந்து 2 சோல்ஜர்ஸும் முக்கியமான ஸ்காலர் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரின்ஸ் வந்துட்டு அந்த பெரிய ஸ்காலரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அங்க யார் வந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளோட டீம் லார்ட் தான் வந்திருப்பாங்க. டீம் லார்ட பார்த்து அந்த கிளம்பும் டக்குனு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு கிட்ட வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஷாக்கா இருப்பா. ரியாவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த கிளம்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். கிட்ட போன அந்த கிளம்பு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஹீரோயின் கிட்ட நீங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தாலையிலே ஜாடி எடுத்து அடிச்சிருப்பா. அவனுக்கு கீழே வந்து கதறி இருப்பான். அப்படியே கட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஏன்னா நீங்க தண்ணியில போய் அட்டாக் பண்ணாதானே அந்த பெரிய அந்த ஸ்குட் வந்து உங்களுக்கு தாக்கிடுது. அதுக்கு போல நீங்க தரையில அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னமா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுத்துருப்பா. அதன்படி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐஸ் கட்டிலாம் எப்படி ராமர் வந்து கல்ல வச்சு பாலம் அமைச்சாரோ அதே மாதிரி எங்க ஆளுங்க ஐஸ் கட்டி வச்சு ஒரு பெரிய பாலத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன கிங்கத்தை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த டீமனுக்கு தெரிய வர அந்த டீமன் வந்துட்டு எப்படி அவங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க அவங்க கடல்ல வரலைங்க தரையில வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பாலம் வச்சு எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் தாக்க வந்திருப்பாங்க. இந்த பக்கத்துல இருந்து எக்கச்சக்கமான பேர் போய் தாக்க 2 பேருமே மாறி 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 அடிச்சுப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போவாங்க. டீமன் சைடும் சரி ஹியூமன் சைடும் சரி எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். சொல்ல போனா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வெள்ளை கலர் இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே செவப்பு கலர்ல மாறிடும். இந்த அளவுக்கு அங்க ரத்தம் பயங்கரமா எல்லா பக்கமும் பாக்குற இடம் ஃபுல்லாவே அவ்வளவு பேர் இறந்து கிடப்பாங்க. ஒரு வழியா அந்த சண்டை எல்லாமே முடியுது. எப்படியோ ஒண்ணு அவங்க எல்லாருமே தாக்கிட்டு முன்னேறி வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பெரிய கிங்கத்தோட ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் இவங்க இப்போதைக்கு ஆக்கிரமி பண்ணிருக்காங்க. அங்க பதறிக்கிட்டே வந்து ரியா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நம்மளோட சோல்ஜர்ஸ் 500 பேருக்கு மேல அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலைப்பா 500 பேருக்கு தான் அடிபட்டுச்சு, மத்தவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோ நம்ம இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறோம்னு உனக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஐ ஜெனரல் ரொம்ப ரொம்ப மோசமான அது மட்டும் கிடையாது, அவங்ககிட்ட இன்னும் 85 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அவன் வந்துட்டு அப்ப நம்ம சைடு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சைடு வெறும் 12,000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப சோலி முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த கிளவாடியும் கேட்டுப்பான். ஹீரோயின் உங்ககிட்ட வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜர் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா எக்கச்சக்கமான ஆர்மிஸ் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளோட ஹியூமன் ஆர்மி எக்கச்சக்கமான பேர் இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த ஹீரோயினும் நான் சொன்ன பேக்கப் பிளான் அதுதான். எக்கச்சக்கமான ஆர்மிஸ் வந்து நான் கூப்பிட்டுருக்கேன், அதாவது ஹியூமன் ஆர்மிஸ் வந்து நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. இதை வச்சு நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். வேற யார் நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். ஹீரோ பார்த்த உடனே நம்மளோட ஹீரோனுக்கு ரொம்ப குஷி. மத்தவங்க எவடா எவடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு ஹீரோ தான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க நம்மளோட ரியா அவங்க குடும்பம் ஓடி அந்த ஹீரோ கட்டி பிடிச்சி அவளோட பாச மலையை பொழிஞ்சிட்டு இந்த பக்கம் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனா இருக்கும். பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்லிருப்பா அப்படின்னா என்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை வச்சு இந்த போட்டியில கண்டிப்பா இந்த வார்ல நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எக்கச்சக்கமான ஆர்மிஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் மறுபடியும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. மறுபடியும் இவங்களோட படையும் அவங்களோட படையும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பயங்கரமான வெடி விபத்து தான். அது முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஐ ஜெனரலே வந்து இறங்கிட்டாமா, அதாவது கொம்ப இறங்கிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர்த்த தனியால ஒரு பெரிய ஈல் வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கும். அவன் ஐ ஜெனரல் இதையில பார்த்துட்டு இருந்த ஹீரோவோ நான் இறங்கினா மட்டும் தான் இதுல வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வந்திருப்பான். பக்கத்துல தெரியா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா தம்பி உன் பாட்டியில இருந்த அப்படிங்கிறதுனால நான் ஒண்ணு வெட்டலாம் கிடையாது, எனக்கும் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சண்டை போட போயிருப்பா. அங்க போயிட்டு அந்த ஐ ஜெனரலோட 2 பேருமே ஒத்த செம்ம மாசம் சண்டை போட்டுருப்பாங்க. இதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ரியாவும் எகிரி பறந்து வெட்டிருப்பா. அந்த பக்கம் அந்த ஐ ஜெனரலும் நீ ஏன் அளவுக்கு கண்டிப்பா சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரியாவும் அந்த ஐ ஜெனரலோட வெப்பன் மேலே ஏறி ஒரு பெரிய அட்டாக் வந்து ஐ ஜெனரல் மேலேயே அடிச்சிருப்பா. அந்த ஐ ஜெனரலும் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டான் இந்த அளவுக்கு இந்த பொண்ணால அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ ஜெனரலும் அப்படியே கீழே விழுவ. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே நாம ஜெயிச்சிட்டோமா, நம்ம நிஜமாலுமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா குஷியா குச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் கண்டிப்பா இது இப்படிதான் முடியும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு டீமன் லார்டு, அவளோட டீமன்ஸையும் வந்து காட்டி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய தப்பு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் தோல் மேல கை வச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி பேலஸ்ல எல்லாருக்கும் மிகப்பெரிய பார்ட்டியை வந்து அந்த பிரின்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிருப்பான். ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ நடந்த இந்த சண்டையில இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா இந்த வெற்றிக்கான முக்கிய காரணமே இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரியாவியா அது மட்டும் கிடையாது டீமன் லார்டு 2 பேரும் தான் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோ வந்து மேல வந்து பாத்துட்டே இருந்திருப்பான். ஹீரோ பார்க்க வந்து கிளம்பணும் எங்க போயிட்டா இத்தனால அது மட்டும் கிடையாது, நீ போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நானும் உன்னை விட்டு தனியா வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு ஹீரோ, நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஏன்னா அவங்க எல்லாருமே விட்டு நான் தனியா வந்தது நான் செஞ்ச ஒரு முட்டாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஹீரோவா அட விடு பெருசு அதுல என்ன இருக்குது, நான் என்ன தனியா வந்தேன், என் கூட தானே எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் தான் ஃபீல் பண்ணதை எதுவுமே வெளியே காட்டிக்காம ஜாலியா பேசிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான இடத்துல வந்து நான் செம்ம சேட்டை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் பண்ண சேட்டையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கிளவாடியும் கம்பெனி கொடுத்துட்டு 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்கேன். அந்த கிழவன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா ஹீரோ நீ திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், வெல்கம் பேக் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல
உள்ளதோட இந்த எபிசோட் அந்த புது மெய்டோட வாய்ஸ் ஓவர் தான். இங்க இருக்க எல்லா விஷயமும் நிறையவே மாறிடுச்சு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஐஸ் ஜெனரல் வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஹீரோவும் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அந்த ரியோ அந்த பொண்ணு சும்மாவே ட்ரைனிங் போவா. இப்ப ட்ரைனிங் எல்லாம் போறத விட்டு காட்டு பண்ணி வந்து வேட்டையிட ஆரம்பிச்சிட்டா. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மட்டும் கிடையாது, அந்த அரோரா ஐலாண்ட் அதாவது அந்த விண்டர் ஐலாண்ட் வந்து இப்ப வந்து பாத்துக்கிறது அந்த பிரின்ஸ் தான் பாத்துக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவன் சூப்பராவே பாத்துக்கிறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமா இதுல யார் அவன் கூட இருக்காங்க அப்படின்னா எக்கனாமி வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல ஏக்கச்சக்கமான படிச்சு மெர்ச்சன்ட் போடுறதுனால கண்டிப்பா மக்கள் எல்லாருமே இனிமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னோட டைரியில எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல யாரும் வந்திருப்பாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு அந்த டைரி மூடி வச்சுட்டு இவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ரியோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா ஹீரோ வந்துட்டு செம்ம டாச் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த ரியோவால கண்டே பிடிச்சிருக்க முடியாது ஹீரோ எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரியோ வந்து அசட்ட ஹீரோ பிடிக்க ஹீரோ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நீ முன்னதுக்கு நல்லாவே வளர்ந்துட்ட, நல்லாவே ட்ரைனிங் எடுத்து சூப்பராவே நீ சண்டை போட கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாவே பேசியிருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து குளிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ரியோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா ரியோ என்ன நினைப்பா அப்படின்னா கண்டிப்பா இந்த போர் வந்து முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போவாங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ஹீரோயினை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் கிடையாது இந்த போரை வந்து எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அவளோட முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் ரொம்பவே அமேசிங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ரியோ என்ன சொல்லுவா அப்படின்னா அப்ப நான் அமேசிங் கிடையாதுல, அவன் மட்டும் தான் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆட விடுமா, நீ தானே அமேசிங்கே, நீ சண்டை போட ஆரம்பிச்சிடா, முன்னாடி யாருமே நிக்க முடியாது, இப்ப ஏன் அளவுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பியரே வந்து ஸ்லைஸா ரெண்டு துண்டா வெட்ட மாதிரி உங்ககிட்ட பவர் இருக்குது, அப்ப நீ தானே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் கடலை போட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் புதுசா ஒரு டிஷை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை குடிச்சு பாருங்க, இந்த ஆரஞ்சு வாட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோ வந்து குடிக்கலாமா வேணாமனு சொல்லி யோசிச்சுட்டு அங்க வந்து ஹீரோ தாராளமா குடி அப்படின்னு சொல்ல ஹீரோ குடிச்சு பார்த்திருப்பான். அது எப்படி நம்ம கார்பனேட் பண்ணி வச்சிருப்போமோ செவனப் அந்த மாதிரி அதுவும் கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. நீ பாக்கிறதுக்கு குட்டியா இருந்தாலும் நீ வருங்காலத்துல ஃபியூச்சர்ல நல்ல செஃப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாராட்ட. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஓடி இருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது அவளோட அக்கா பின்னாடி சின்ன குழந்தை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தா. இப்ப பாரு எந்த அளவுக்கு பெரிய பொண்ணு வளர்ந்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்படி ஹீரோ உட்கார வச்சு தலை செய்விட்டு இருந்திருப்பா. நாளைக்கு நீ அங்க கேட்வே கண்ட்ரிக்கு நீ போக போற, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய மீட்டிங் அட்டன் பண்ண போற, அப்படி இருக்கிறப்ப இப்படிதான் இருப்பே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவுக்கு இப்பதான் அந்த விஷயமே ஞாபகம் வருது. ஆமா நாளைக்கு அந்த கண்ட்ரிக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நீ எங்க வேணாலும் போ, அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தா நீ டார்க் நைட் கெட்டப்ல தான் போக போற, அங்க இருக்கக்கூடிய டிராகன் ஜெனரல் கிட்ட மட்டும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்லுவா அப்படின்னா ஆமா அப்புறம் இன்னொரு பிரின்சஸ் இருக்கா பாரு, அவளை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா நான் பசங்களை பத்தி பேசியிருந்தா நீ பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருக்கியா, சரி ஓகே எப்படியோ அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் நீங்க இருக்க எங்கேயாச்சும் வெளியே போய் இந்த பிள்ளையோட சுத்திட்டு இருந்தா அவளை தான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கத்திட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் ஹீரோ இன்னொரு ஜெனரல் ரெண்டு பேருமே தான் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அவளை என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா. பக்கத்துல இந்த ஜெனரல் அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை பாக்குறப்ப ஏதோ ஒன்னு சொல்ல வர. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கா அப்படின்னா நான் வேற யாருமே கிடையாது, இங்க இருக்க டார்க் நைட்டோட ஒரே ஒரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பா. எனக்கு ஏதுமா ஒய்ஃப், எனக்கு ஒய்ஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே வந்திருப்பா. கிட்ட வந்துட்டு என்ன பார்த்தோன்னு நீங்க வெக்கத்துல தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிக்க ஹீரோவும் என்ன பண்றதே தெரிய முடிச்சிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்பயும் போல தன்னோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது. சொல்ல போனா அப்படின்னா எல்லா பொருளும் டமால் டிவில்னு உடையுது. முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா அது இடமே ஃபுல்லாவே அதிருது. இதனால எல்லாருமே டேபிள் கடியில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்க ஒளிஞ்சிட்டு இருப்பா. அங்க வந்து மெய்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எக்கச்சக்கமான நிலநடுக்கம் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கிடையாது, நாம இனிமே நம்மளோட பொருட்களை வந்து கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டும் கண்டிப்பா நன்மை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோயின் அது இல்லாம அந்த புது மெய்டு இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த புது மெய்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெலிபோர்டேஷன் ஆகி வரதுனால அந்த புது மெய்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு லைட்டா தாசுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் எங்க வந்திருப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அயன் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அயன்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா அங்க இருக்க வீடுகள் பாத்தீங்கன்னா இரும்பால தான் கட்டின மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அயன் சிட்டில இருந்தா நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ என்ன கேட்டுப்பா அப்படின்னா சரி ஓகே இந்த பொண்ணு நம்ம கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க பட்சத்துல இவன் கூட வந்தானா இவன் நிறைய விஷயத்தை கத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டிங் பிரஸ்க்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டாம்பி அங்க இருக்க எடுத்து காமிச்சிருப்பான். இதை பார்த்த ஹீரோயின் இதுதான் நம்மளுக்கு முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோ தூங்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வந்திருப்பான். அந்த பக்கம் ரியாவும் வந்திருப்பா. ரியா வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேள்வியை நான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அதுவும் கையில் டீக்க போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை உள்ள போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோ உன்னை நானும் உள்ள போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ரெண்டு பேருமே மாறி நான் தான் போவேன் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த மெய்டும் பேசாம நான் உள்ள போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எது நீங்க உள்ள போறீங்களா, ஏற்கனவே ரெண்டு பேரும் நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மெய்டு கிட்ட கத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த மெய்டு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா சரி அப்ப ரெண்டு பேருமே ஜோடி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட இவங்க ரெண்டு பேருமே டக்குனு உள்ள வந்து வந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பா. எந்த திருட்டு பையனா உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்த்து ஹீரோயினும் ஆமா நாம ரெண்டு பேரும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையா, டக்குனு ரெண்டு பேரும் வந்தா என்ன சொல்றது அப்படின்னு என்ன ஐடியா கொடுப்பா அப்படின்னா பேசாம நான் வந்து பெட் மேல படுத்துக்கிறேன் நீ பெட்டு கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா நான் இது பச்சா போய் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அங்க இருக்க ரியாவும் கத்திட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு ஐடியா சொல்லிருப்பா நான் வந்து நைட் டைம் ஹீரோ கூட படுத்துக்கிறேன் நீ பகல் டைம் வந்து ஹீரோட பெட்ல
பெட்ல படுத்துக்கோவே, எல்லாமே ஈக்குவல் ஆகி போயிடுச்சு, ரெண்டு பேருமே பெட்ல படுத்த மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டது ரியாவும் இதுவும் உனக்கு ஒண்ணு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியாவும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்திருப்பான். ஒரு கடத்துக்கு மேல ஹீரோவும் எனக்கு தூக்குவதுரா சாமி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த இடத்துக்கு வந்து ரியாவும் அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் எப்போ நீ தூங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பக்கத்துல படுத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஹீரோட தலையை கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இவன் பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கான். அதுலயும் முக்கியமா இவன் தலை ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு படி மேல போயிட்டு இவன் தலையை கொஞ்சம் கேட்டுட்டு என்ன ஒரு நாய் கொஞ்சம் மாதிரியே இருக்கு, நாய் வந்து நான் இப்படிதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சிட்டு இருக்க. ஹீரோ நடுவில் மாட்டிட்டு இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் தொலையுமே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் நேரமா அப்படியே போகுது. ஹீரோ என்ன சொல்லுவா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கிட்ட ரொம்ப நாளா நான் தனியாவே தான் இருந்தேன். ஆனா ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையை அப்படியே மாறிடுச்சு. எனக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் ஒரு புதுமையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவும் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு தான் இருப்பான். அது மட்டும் கிடையாது, நம்மளோட ரியாவும் என்ன கேட்டுப்பா அப்படின்னா சரி எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் வந்து ஒரு புதிய இடத்துக்கு போக போறேன், அந்த இடத்துக்கு ஹீரோ கூட்டிட்டு போறதா இல்ல, அது என்னோட பழைய டீமனோட வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டீமன்ஸ் வந்து இன்னமும் வழி தெரியாம தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் போயிட்டு நான் வழிகாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரியாவும் அது ரொம்பவே ஆபத்தான விஷயம், நீ தனியாக போக போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல என் கூட மெய்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினா அந்த இடத்துல கிளம்பி போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே குட் பை சொல்லியிருப்பா. அது மட்டும் கிடையாது, நான் வந்து முக்கியமான வேலைக்கு அவசரம் போறேன், அதனால என்னோட ஞாபகம் அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பா. ஹீரோ தான் ஹீரோயினியும் அது மட்டும் இல்லாம அந்த மெய்டியும் ரெண்டு பேருமே வந்து டெலிபோர்டேஷன் பெல்ல வச்சு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து கூட்டு வந்து விட்டுருப்பான். அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு பத்திரமா போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது நீயும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட பாசத்தை பரிமாறிப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிங்டத்தோட கிங்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த விண்டர் கிங்டத்தை வந்து நம்ம அழிக்கணும், அது இருக்கக்கூடிய எல்லா டஷரியுமே வந்து நம்ம எடுக்கணும், அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதகம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ரெண்டு மடங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த விண்டர் கிங்டத்து மேல ஒரு மிகப்பெரிய போர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் எப்படி போகுதுனே தெரியல. ஏன்னா ஹீரோயின் இப்பதான் அந்த விண்டர் கிங்டத்துக்கு அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கி தந்தா அதை கெடுக்கிற மாதிரி இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயினை பார்க்கறதுக்கு வந்து வச்சுட்டு வந்திருப்பான். அங்க வந்து அந்த குட்டி மெய்டு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவ பாட்டு பதட்டமாவே வந்திருப்பான். டீ எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. இதை பார்த்து அவங்க வந்துட்டு பாத்துமா பொறுமையா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் பதட்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மெய்டும் கியூட்டா இந்த குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்பி போக அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வந்திருப்பா. அப்புறம் என்ன ரெண்டு பேருமே உட்காந்து நெகோசியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன கேட்டுப்பான் அப்படின்னா சரி உன்னை பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உன்னை பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏன்னா முன்ன வந்தப்ப உன்னை பார்த்தது வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா நீ இப்ப பேசுற விதமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அதெல்லாம் இது எப்பயும் போலதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் ஆமா நீ ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்ட, உன்னை யாராலுமே ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்த ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்திருப்பான். எடுக்கிறப்பதான் தெரியுது அது ஹீரோயின் கிடையாது, அது அந்த புதுசா வந்த மெய்டு. இதை பார்த்து அவனும் ஷாக்கா இருப்பான். என்னடா அது மெய்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நம்ம நெகோசியேஷன் பண்ணும்போது யாரு என்னன்னு பார்க்கக்கூடாது, அவங்களோட ஸ்கில்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லிட்டு இருக்க. அங்க அந்த மெய்டு கிளம்பி போயிருப்பான். ஹீரோனை கேட்டுப்பா அப்படின்னா உன்னை யாராலுமே ஏமாத்த முடியாது இருக்குது, நான் உன்னை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன், கடைசியில் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே இப்ப ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ கொஞ்சம் தொலை தூரத்துல இருக்கா, என்ன அவளை பார்க்கறதுக்கு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான். அது இல்லாம நீ எனக்கு பாட்டி வேற வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிட்டு இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மெர்ச்சன்ட்டுக்கு கிட்ட தலையை சுத்த ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவும் ஒரு இடத்த கூட்டிட்டு போயிருப்பான். அந்த இடத்துல போய் பாக்குறப்ப எக்கச்சக்கமான ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சார்கடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பாக்குறப்ப அவனும் ஷாக்கா இருப்பான். இன்னும் ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒட்டுக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் ஹீரோயின் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு அவனும் வந்து ஷாக்கா இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஹீரோயின் வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்ல அப்ப நீ அந்த டீமனுக்கு சப்போர்ட் பண்ண போறே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா கண்டிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன், அதனால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருமே திரும்ப டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா ஏன் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளவு நேரம் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீல, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நீ முன்னதுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டிராகன் பிரின்சஸ் அதாவது ஒரு பொண்ணு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு வேகமா வந்திருப்பா. அது மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படையே வந்திருக்கும். இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு கேம்பிங் மாதிரி போட்டுருவாங்க. அதுலயும் முக்கியமா எல்லாருமே வகை வகையான சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவுக்கும் அந்த மெர்ச்சன்ட்டுக்கும் அந்த பொண்ணு தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவும் மெர்ச்சன்ட்டும் ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மெர்ச்சன்ட்டும் என்னையா நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெர்ச்சன்ட் கேட்டுட்டு இருக்க. கிட்ட வந்து ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காத கம்முன்னு சாப்பிடு, அது மட்டும் இல்ல அந்த பொண்ணை வர ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது பார்த்து அங்க இருக்க மெர்ச்சன்ட்டும் ஆமாப்பா கொஞ்சம் அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோனை கேட்பான் அப்படின்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் சொல்லியிருப்பான். இந்த இடத்த உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுலயும் முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மக்களை பாதுகாக்கிறது அதோட பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் பார்க்கணும், நீ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் கூட்டு வந்தேன். நான் எடுத்திருக்க இந்த ரிஸ்கை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அவங்களால எதுவுமே பேச முடியும். அப்படியே ஆச்சரியத்துல பாத்துட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய பழைய டீமன்டானோட கோட்டைக்கு வந்திருப்பா. அங்க இந்த மெய்டு என்ன கேட்டுப்பா அப்படின்னா, நீங்க அவளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவளை பாக்கல, அவ தூங்கிட்டு இருக்கா, அதுக்கு பதிலா அவ பக்கத்துல ஒரு சின்ன ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கல. அப்படியே அங்க கட் பண்ணி டீமன்டாடோ அது இல்லாம அந்த மெய்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. டீமன்டாட் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த இடத்துல எக்கச்சக்கமான மேஜிக் பவர்ஸ் இருக்கு. அதாவது முன்னாள் டீமன்டாடோட மேஜிக் பவர்ஸ் இங்க காத்துல கடந்து இருக்கு. அவங்க செத்து போனாலும் அவங்க என்ன ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீமன்டாட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்கு. அந்த ரூம் ஓபன் பண்ண அந்த ரூமுக்கு சென்டர்ல வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த டீமன்டாட் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நான் உள்ள போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு சப்போஸ் நான் வராம கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டீமன்டாடும் அந்த கேஸ்டுக்குள்ள போயிருப்பா. அப்படி அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அது இல்லாம அங்க இருக்க ரியா ஒரு ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. ரியா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, ஹீரோட காலையில வந்துட்டு என்னோட சர்ச்சி சார்பா அங்க இருக்க லேக் கண்ட்ரிக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் ப்ரீஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நாங்க போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாடை கொடுத்துட்டு இந்த ஸ்வாடை வச்சுட்டு என்ன பிளஸ் பண்ணு, என்னோட சோலா இருக்கட்டும் என்னோட ஹார்ட்டா இருக்கட்டும் எல்லாமே உனக்கு தான் சொன்னா. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்வாடை வந்து யாராச்சும் எடுத்துப்பாங்க. அதுலயும் முக்கியமா இது வந்து ஒரு நேர்மையானவங்க கைக்கு போகணும் தான் எனக்கு ஆசை. அதனால இந்த ஸ்வாடை வந்து நீ எடுத்துக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். டீமன்டாட் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் கிடையாது, அவ கை ஹார்ட்டடு, அவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் கத்துக்கிட்டேன். அவளோட கனவு நோக்கி அவ ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. என்னால எனக்கு கனவே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் இதெல்லாம் இப்ப தேவையாமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்ப தேவைதான், அந்த ஸ்வாடை எடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் அந்த ஸ்வாடை எடுத்து அவங்களோட வழக்கப்படி சின்ன ஒரு பிளஸிங் மாதிரி ஹீரோவும் கொடுக்க அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல வேற ஒரு வழியா முடிஞ்சுப்பா, இனிமே என்னோட பாடி இந்த சோல்ல இருந்து எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டு இருக்க. ஹீரோனை கேட்டுப்பா அப்படின்னா, சரி மணி போறது போற அந்த லேக் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, நான் இப்ப போறேன்னு கூப்பிட்டாங்க, நானும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்ப. இதை பார்த்த ஹீரோ ஏமாத்தி விட்டாலே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மெய்டு அந்த குட்டி மெய்டு ரெண்டு பேருமே தான் அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற வில்லேஜஸ் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை கொடுக்கும்போது அந்த குட்டி மெய்டு வாங்கியிருப்பான். இதை பார்த்தோன்னே இந்த பெரிய மெய்டு சொல்லியிருப்பா அப்படின்னா, இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜஸும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எப்பயும் நார்மலாவே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி மத்தவங்க கிட்ட பேசுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு ஸ்லேவ்ஸா பார்க்கல. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா, இந்த எல்லா விஷயத்துக்குமே காரணமே நம்மளோட பெரிய மெய்டு பண்ண வேலை தான். அவங்க தான் வந்துட்டு எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து அப்படியே அங்க கட் பண்ணி அந்த விண்டர் கிங்கோட கேஸ்டருக்கு ஒரு மெசேஜர் வந்திருக்கான். அவன் வந்து லைட்டிங் ஸ்பிரிட்டோட மெசேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்க எக்கச்சக்கமான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு சொல்லியிருக்கேன். சோ நீங்க அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்காலர் வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சே ஆகணும். சப்போஸ் அப்படி நீங்க ஒப்படைக்கல அப்படின்னா நாங்க எப்படி இருந்தாலும் உங்க மேல போர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டு அந்த விண்டர் கிங் ஷாக்கா இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணி இந்த விஷயம் வந்து அந்த மெர்ச்சென்ட்டுக்கு தெரிய வர அந்த மெர்ச்சென்ட்டும் இந்த கிங்டம் எதுக்காக இந்த வேலையை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்படி அங்க கட் பண்ணி ஹீரோ ரியோ அது இல்லாம அந்த குட்டி மெய்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த குட்டி மெய்டு அழகா பாத்தீங்கன்னா சமைச்சிருப்பா. இதை பார்த்தோன்னு ஹீரோ வந்துட்டு நீ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல செப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த குட்டி மெய்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு இருப்பா. இதை பார்த்து அவங்க அக்கா வந்துட்டு ரொம்ப பெருமையை பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல யாரோ ஒருத்தி வந்து கதவு தட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த விண்டர் கிங் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தது மட்டும் கிடையாது, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். அதுலயும் முக்கியமா ஸ்காலர் இருந்தா மட்டும் தான் எங்க மேல போர் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிபந்தனை வச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல நம்மளுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டர் கிங் சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட ஹீரோ ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, அவ கொஞ்சம் வெளியே போயிருக்கா, அவ வரத்து கிட்டு 2 மாசத்துக்கு மேல ஆகும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த ரிங்க வச்சு தான் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மெய்டு நின்றுப்பா. அங்க வந்து ஹீரோவும் சரி ஓகே நான் உன்னை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அங்க இருந்த ரியாவும் ஷாக் ஆயிருப்பா. ஷாக் அந்த மட்டும் கிடையாது, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்மளோட பிரச்சனை எதுக்காக அந்த பொண்ணோட லைஃப்ல ரிஸ்க்ல வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சும்மா அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் என்ன உள்ள போது ஆட்டையை கழிச்சு எப்படி ஒன்று காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த குட்டி மெய்டும் கேட்டுப்பா. கேட்டுட்டு கிட்ட வந்துட்டு அக்கா நீங்க இங்கிருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மெய்டு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பயந்துட்டு இவங்க 2 பேருமே ஃபீல் பண்றத பார்த்து மத்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிரச்சனை இந்த பொண்ணு இழக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இத்தனை நாளா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பிரின்சஸ் வந்து அந்த நாட்டை ஆளுன வேட்டி எக்கச்சக்கமான மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. அவங்க இனிமே சண்டை போட போறதும் கிடையாது, அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அதுக்கு நம்மளோட ஹீரோயின் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டா. இப்படி இருக்க பட்சத்தில் சடனா பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கெட்டவ அவள் வந்து நம்ம புடிச்சிட்டு வந்து ஜெயில அடைச்சி அவங்க இல்லைன்னா அவங்க நாட்டு மேல போர் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்டம் நம்ம கிங்கத்து மேல போர் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெர்ச்சென்ட் பேசிட்டு இருக்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு புது மெர்ச்சென்ட் வந்திருப்பான். அவன் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நம்மள பாக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஐஸ் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு சின்ன தூதுவ மாதிரி வந்திருப்பான். அவன் வந்து என்ன கேட்டுப்பா அப்படின்னா எனக்கு உங்க மூலியமா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். என்னால இப்ப எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். சப்போஸ் உனக்கு ஏதாச்சும் அசிஸ்டன்ஸ் வேணும் இல்ல ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை இவனை கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உன்னை கொத்து விட எப்பா என்னெல்லாம் எப்பயும் போல அசிஸ்டன்டா வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி அங்க பண்ணி கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் எப்படி நீங்க அந்த ஸ்காலரை போயிட்டு கேட்டவங்க அப்படின்னு சொல்லலாம், எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் போராட்டத்துல இறங்கிருப்பாங்க. இது பார்த்துட்டு இந்த ஹீரோவும் அங்க இருக்க தன்னோட டீம் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்திருப்பான். அங்க வந்து பாக்குறப்ப அந்த மெய்டோ தன்னோட தங்கச்சி நினைச்சு கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அங்க வந்து ஹீரோவும் கீழே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரியாவும் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா அவன் எக்கச்சக்கமான மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹீரோயின் வந்து நல்ல
அவளை எதுக்கு நீங்க ஜெயில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அங்க மேடு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, நிஜமா கண்டிப்பா ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்கமான பசி பஞ்சம் எல்லாமே தீர்ந்து போச்சு. சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மக்களோட முகத்துல சந்தோஷத்தையே பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, என்னையும் மக்கள் வந்து ஒன்னாதான் ட்ரீட் பண்ணாங்க, எங்க கூட எப்பயும் போல பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தன்னோட மெய்டும் தன்னோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்க இருக்க சர்ச் பெல் வந்து ஒலிக்கும். ஏன்னா அந்த சர்ச் பெல் ஒலிச்சிருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கைதி வந்து கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க கைதி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்மளோட ஹீரோயினை சொல்றாங்க. ஹீரோயின் இல்லாத காரணத்தினால இந்த இடத்துக்கு கைதியா போக போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய்டு தான். இந்த மெய்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில அந்த ரிங் எடுத்து வச்சுட்டு இதை பார்த்து ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பேன், நீ சீக்கிரம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கோம், இதெல்லாம் எதுவுமே சொல்லாம நின்றுக்கும். ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்பி போயிருப்பான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு கதறி கதறி அளவு அமைச்சிருப்பா. என்னால யாருக்குமே யூஸ் கிடையாது, நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுந்துட்டு இருக்கேன். இந்த எல்லா விஷயத்துமே நம்ம மெய்டு வந்து கேட்டுட்டே இருப்பா. அதாவது சுப்பீரியர் மெய்டு வந்து கேட்டுட்டே தான் இருந்திருப்பா. அதுவும் எங்க அந்த டீமோனார் கேஸ்ட்ல இருந்து அப்படியே அங்க கட் பண்ணி கீழே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து வெறி கொண்டு நின்று இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அவளை ஆஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சை சேர்ந்த மெசேஜ் வரும். அது மட்டும் கிடையாது, அவங்க கூட வந்து ஒரு மிகப்பெரிய சோல்ஜர்ஸும் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு பார்த்துக்கு, அதாவது ஹீரோயினா இருக்க போற இந்த மெய்டு வந்து அதை கூட்டிட்டு பார்த்து வந்திருப்பாங்க. பார்த்த மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கிங் வந்திருப்பாங்க. கிங் வந்தோடனே இங்க பார்த்தோன்னே கிங் வந்துட்டு ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்தோடனே அசால்ட்டா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்க அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதை கேட்டு அங்க மெசேஜ் வரும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்டு வந்திருப்பா. அந்த மெய்டு வந்துட்டு அப்படியே நின்று இருந்திருப்பா. இதை பார்த்து இந்த மெசேஜ் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, சரி ஓகே அவளை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கட்டையெல்லாம் கையில வச்சு கழுத்துல லாக் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்தது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு இவ ஒரு ஹெரிட்டிக், அதாவது இவ வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு, இவ வந்து டீமன்ஸ்க்கு வந்து சர்வ் பண்றா, அதனால இவ ஒரு பெரிய டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஹீரோயின் வந்து ஒரு டீமனா சொல்றாங்க. அதாவது உண்மையா தான், ஆனா இந்த மெய்டு வந்து டீமனா சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போகும்போது அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க ஹீரோயினோட முதுகுல, அதாவது இந்த மெய்டோட முதுகுல பயங்கரமா அடிக்கிறாங்க. இது என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த மெய்டோட ட்ரெஸ் கிழிஞ்சது. அது மட்டும் கிடையாது, பிளட் எக்கச்சக்கமான ரத்தம் வந்து அங்கேயும் சதறது. ஏன்னா அந்த மெய்டால வலியும் தாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல பிரின்ஸ் டென்ஷன் ஆயிருப்பான். நான் குறுக்க போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கிளவடையும் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருப்பாரு. இந்த பக்கம் எல்லாருமே பல்ல கடிச்சு நின்று இருப்பாங்க. இவங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு நின்று இருக்கும் போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல எதிர்த்து தன்னை பத்திர உண்மைகளையும் நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்திர உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. இவ டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வார்த்தை விட்டுவாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனை நாள் அந்த மெய்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த லைன்ல அப்படியே பொறுமையா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மெய்டு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபா பிறக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பிறந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வறுமையும் பஞ்சமா தான் இருக்கு. இவங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனால பாத்தீங்கன்னா எதிர்த்து நடக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நாள் இவங்க அக்கா வந்து ஒரு பெரிய நோபல்மேன் வீட்டுக்கு வேலைக்கு போனவங்க திரும்பி வரவே கிடையாது. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நானும் என்னோட தங்கச்சி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு நாங்க அங்க வாழ்ந்துட்டே இருந்தோம். அது இல்லாம என்னோட அண்ணன் அங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்னோட வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அதுல நானும் என்னோட தங்கச்சி மட்டும் தான் தப்பிச்சோம். அப்படி தப்பிச்சு வந்து நாங்க எங்க போறோம்னு தெரியாம அலைஞ்சு சுத்திட்டு இருக்கபோ எனக்கு வந்து ஒரு வெளிச்சமா ஒருத்தங்க கிடைச்சாங்க. அவங்க எனக்கு எல்லா விஷயத்தையுமே கத்துந்தாங்க. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா விஷயமே ஃபைனான்ஸா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே எனக்கு கத்துந்தாங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் தான் இப்ப இருக்க உங்களையும் சேர்த்து மாத்தி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு செல்ஃபா வந்து மேல வந்து என்னால உங்களால கண்டிப்பா மேல வர முடியாதா? முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டு அங்கிருந்து சர்ச் மெசேஜ் வாய் மூடிட்டு கம்பிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காட்டையை வச்சு தலையில அடிச்சிருப்பான். இது பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வலியா இருந்தாலும் திரும்பவும் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பான். இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ வந்து ஒரு பில்டிங் மேல நின்று பார்த்துட்டே இருந்திருப்பான். ஏதோ நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு சொன்னவன் ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு தன்னால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணால எப்பயுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால என்னென்ன பேச முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் அதே மாதிரி நீங்களும் உங்களால கஷ்டப்பட்டு மேல வர முடியும். உங்களாலேயும் ஒவ்வொரு விஷயத்துல அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒன்னும் இவங்க நினைக்கிற மாதிரி இன்சென்ஸ் கிடையாது. நீங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் திரும்பவும் அடிச்சிருப்பான். வாய மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிச்சிருப்பான். அதுலயும் முக்கியமா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இவளை கல்லால அடிச்சு கொள்ளுங்க இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு எதிராக ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கையில எல்லாமே கல் எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நீங்க இந்த கல்லால அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்யாதீங்க. நீங்க மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிட்டு வெளியே இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடந்தாகணும், இப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த கல் எடுத்து ஏமாற அடிச்சு எனக்கு உணரலாம். கடைசியில நீங்களும் அதே மாதிரி நிலைமைக்கு கண்டிப்பா தள்ளப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு எக்கச்சக்கமான வார்த்தைகள் அதாவது எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கு. அங்க இருக்க மெசேஜ் இதுக்கு மேல விட்டு பேசி ஏதாச்சும் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கல்லால் அடிக்க போயிருப்பாங்க. சாரி திரும்பவும் கட்டையால் அடிக்க போயிருப்பான். மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவனை கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது பார்த்து இந்த மெசேஜ் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்றதுனால நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டீங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சர்ச் மெசேஜரும் அங்க இருக்கக்கூடிய கிங் கிட்ட கத்திட்டு இருக்கு. அதாவது நம்மளோட பிரின்ஸ் கிட்ட கத்திட்டு இருக்கு. அந்த பிரின்ஸ் வந்துட்டு எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சிருப்பான். இது பார்த்து இந்த மெசேஜரும் இவளை இந்த இடத்துல அடிச்சு கொள்ளுங்க, அது மட்டும் கிடையாது இவளை இந்த இடத்துல வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. அவனுக்கு கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்திருப்பான். அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்லால் அடிச்சு அவனை துரத்தி விட்டுப்பாங்க. இதை பார்த்து அவன் வந்துட்டு திரும்ப வந்து கத்தி எடுத்துட்டு வெட்ட வந்திருப்பான். இப்பயாச்சும் ஹீரோ வந்து காப்பாத்துவானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல, அங்க வந்து அந்த கிங் தான் வந்து காப்பாத்திருப்பான். அந்த பிரின்ஸும் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இதுக்கு மேல நீ இந்த பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், இது என்னோட நாட்டோட ஒரு பிரஜை அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு மேல நீ கை வச்ச அப்படின்னா
உனக்கு வேற மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெசேஜ் நீ இப்ப சர்ச்சையை எதிர்க்கிற அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் நேஷனோட ஆர்டரை நீ மீறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மெசேஜரை துரத்தி விட்டுருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இந்த பொண்ணையும் காப்பாத்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ரியா வந்து ஒரு சர்ச்சை சேர்ந்தவ தானே. அதனால ரியா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவளோட சர்ச்சை சார்பா நம்மளோட ஹீரோயினுக்கு, அதாவது இந்த மெய்டுக்கு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இவ இனிமே செயின்ட் என அழைக்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே அப்ப செயின்ட் அப்படின்னா யாராலுமே இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, இவங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டீமனுக்கு இந்த பொண்ணோட விஷுவல் வருது. அது நம்மளோட மெய்டோட விஷுவல் வந்து அந்த டீமனுக்கு வர. அந்த டீமன் என்ன நினைக்கும் அப்படின்னா என்னோட கண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா காட்டக்கூடிய கண்கள். அப்படிப்பட்ட இந்த கண்கள்ல எதுக்காக இந்த பொண்ணோட விஷுவல் வருது, நான் இந்த உலகத்தையே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப இந்த பொண்ணோட விஷுவல் வந்து எதுக்காக என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த டீமனை மண்டையை பிச்சிட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோ, அது மட்டும் கிடையாது, ஹீரோட டீம் எல்லாருமே நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனை கேட்டுப்பா அப்படின்னா நான் உன் அமைதியா தானே இருக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நீ இன்னைக்கு செஞ்ச காரியம் மக்கள் மத்தியில ஒரு புது வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாராட்டிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த மெய்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்பீச்ல வந்து செட்டில் நேஷன் நம்மளுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அங்க வந்து மெய்டு வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. பரவாயில்ல மன்னிச்சிருங்கன்னு எதுவும் சொல்லாத, ஆனா நீ சொன்ன அந்த ஸ்பீச்னால எக்கச்சக்கமான மக்கள் வந்து சென்ட்ரல் நேஷன் மாதிரி அது மட்டும் கிடையாது ராயல்டி மேலே மக்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கமும் இவங்க எல்லாருமே நின்று மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மத்தவங்க எல்லாருமே வரப்போற பிரச்சனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனை இனிமே தான் வரப்போகுது, ஏன்னா நம்ம சென்ட்ரல் நேஷனவே எதிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. ஹீரோயினை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு பஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இருக்க சாப்பாடு வச்சு எத்தனை நாள் தான் காலத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்த ரியா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா சென்ட்ரல் நேஷன் அப்படிங்கிறது தனி நாடு மட்டும் கிடையாது, அது என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள் மத்தியில சர்ச் அது மட்டும் கிடையாது ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளுமை கிரியேட் பண்ணிருக்கு. இதனால பார்த்தா அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா திரும்பதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சப்போஸ் அதை ஆப்போசிட்டா திரும்பிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மக்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதே முக்கியமா இவங்க எல்லாத்துக்கும் முன்னுரிமையா சர்ச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரெடியா தான் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போன அப்படின்னா வெல்த்தா இருக்கட்டும் இல்ல ஃபுட் சாக்ரிஃபைஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க தான் முதன்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சர்ச்சும் அது இல்லாம சென்ட்ரல் நேஷனை பத்தி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இதை பார்த்த ஹீரோவும் மண்டை பிச்சிட்டு இருக்க என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த இடத்துக்கு வந்த குட்டி மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உங்களுக்காக நான் சாப்பிட ஸ்ட்ராபெரி பையும் பட்டர் கேக்கும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படியே அங்க இந்த மெர்ச்சன்ட் தான் காமிக்கிறாங்க. இந்த மெர்ச்சன்ட் கிட்ட இன்னொருத்த வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க ஒரு புதுசா ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது நேஷனல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்டு அங்க இருந்து மெர்ச்சன்ட் விழுந்து செஞ்சிருப்பான். அவங்களுக்கு இந்த அளவுக்கு மூலம் இருக்குது, அது இல்லாம இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஒரு ஐடியா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த மெர்ச்சன்ட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இவங்க பண்ண இந்த வேலையால எக்கச்சக்கமான மக்கள் வந்து பாதிக்கு தான் படுவாங்க. ஏன்னா சொல்ல போனா அப்படின்னா இவங்க சென்ட்ரல் நேஷனோட சர்ச்சை விட்டு விலைக்கு வந்து புதுசா ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க திறந்து வச்சாலும் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா வந்து சென்ட்ரல் நேஷன் கீழே தான் வந்து அவங்க சாப்பாட்டு வந்து எல்லாமே வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அமௌண்ட் அதிகமாக தான் வச்சு விற்க பார்ப்பாங்க. சோ நாம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மெச்சட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இங்க இருக்க நம்மளோட குடோன்ல எக்கச்சக்கமான வீட்டு அது நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்து அடிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடோன் ஃபுல்லாவா வாங்கிட்டு வந்து அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்கும்போது கண்டிப்பா இந்த குடோன் ஃபுல்லாவா வாங்கிட்டு வந்து நீ வச்சு அடுக்கினாலும் எனக்கு தெரிஞ்சு அது பத்தாவது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ திரும்பவும் மடை வச்சுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஒரு புது சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்றோம், இது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நாம ஏன் இது ஒரு பாட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட அந்த மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு நல்ல யோசனை தான், ஏன்னா ஒரு பாட்டு தான் மக்களை வந்து நல்லாவே இருக்கும், அதுதான் கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பாட்டு மூலமா நம்ம என்னதான் பண்ண வரோம், அதாவது ஹியூமன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சர்ச்சை கண்டிப்பா வரலாம், செல்ஃப்ஸ் வரக்கூடாது ஸ்லேவ்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது, நம்மளோட சர்ச்சை எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டு மூலமா மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இந்த பக்கம் இந்த மெல்ச்சர் தான் காமிக்கிறாங்க. பெரிய பெரிய ராயல்ட்டிக்கும் அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பெரிய லேண்ட் ஓனர் இருக்கும், ஒரு பெரிய லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருப்பான். அங்க வந்து அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு வந்து வீட்டு தரத்துக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, ஆனா ஒரு சில ஃபார்மர்ஸ் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அந்த சென்ட்ரல் நேஷன் நினைச்சு அவங்க கொஞ்சம் பயந்தா இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிருக்கேன். சொல்லப்போனா அந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா வின்டர் சீசன்ல நம்ம அறுவடை பண்ணக்கூடிய அந்த வீட்டை வந்து நம்ம சம்மர் சீசன்ல நான் உங்களுக்கு தான் விப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டு நாம அந்த பொருளை வந்து விற்க ஆரம்பிக்கணும். அதுல எக்கச்சக்கமான பொருளை வந்து நம்ம வாங்கி நம்ம குடோன்ல வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்டே இருக்கவும் அவங்களுக்கு ஆர்டிபிஷியலான ஒரு ஸ்கேசிட்டியை நம்மளால உருவாக்க முடியும். சொல்ல போனா அப்படின்னா ஒரு பஞ்சத்தை நம்மளால உருவாக்க முடியும். அப்படி இருக்க பட்சத்துல சென்ட்ரல் நேஷன் உணவுப் பொருட்களுக்கு காசு அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நாம அந்த உணவுப் பொருட்களை இல்லாத அளவுக்கு அதாவது பயங்கரமான ஒரு ஸ்கேசிட்டியை கொண்டாட போறோம். இதனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த சென்ட்ரல் நேஷன்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நோபல்ஸா இருக்கும், பெரிய பெரிய லாயல்ட்டி சேர்ந்தவங்களா இருக்கட்டும், ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்த வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியாம முழிக்க போறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல மொத்த சாப்பாடு நம்ம கிட்ட தான் இருக்கு, அந்த உணவுப் பொருட்களை வச்சு நம்ம பயங்கரமான ஒரு வேற லெவல் ரிச்சான லைஃப் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மெர்ச்சன்ட் வேற லெவல்ல கணக்கு போட்டு கிட்ட ஃபியூச்சருக்கே தலைவர் கணக்கு போட்டு ஒரு வேற லெவல் வில்லத்தனமான விஷயத்தை இங்க செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் டிராகன் கிங் தான் காமிக்கிறாங்க. டிராகன் கிங் யார்ட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கொஞ்சம் டிராகன் பிரின்சஸ் நான் கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கிங் வந்து கிளம்பி போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு டீமர் பத்தி தெரியுமா, அவன் பாக்கிறதுக்கு அப்படியே ப்ளூ கலர்ல இருப்பான். அந்த டீமர் ரேஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன்ஸ் வேர்ல்டு வந்து அழிக்கணும் ஆளணும் அப்படின்னு சொல்லி தான் பாத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த டீமன் ரேஸ் சேர்ந்த ஒருத்த என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள
இந்த கேட்வே மூலியமா கம்யூனிகேட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட இவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இந்த பிரின்ஸோட அமைச்சரா இருக்க ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்திருக்க எல்லா விஷயத்தை பத்தி தெளிவா எழுதிருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்களும் ஷாக் ஆயிருப்பான். கரெக்டா பிரின்சஸ் கிட்ட கிங் கிட்ட ஓடியாந்து எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லியிருப்பான். இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை எக்கச்சக்கமா நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாடே அழித்து கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட கிங் ஷாக் என்னடா சொல்ற என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்க. இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சதன் ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த மெர்ச்சன்ட் தான் காமிக்கிறாங்க. இந்த மெர்ச்சன்ட் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா சரி ஓகே நாம நினைச்ச மாதிரி எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லப்படும் அப்படின்னா கண்டிப்பா இப்படி இருந்தாலும் அவங்க சதன் ட்ரேட் பண்றதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட மெர்ச்சன்ட் ஏதோ ஒன்று பத்தி யோசிச்சுட்டு இருக்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் பிரின்சஸ் வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே அவனும் ஷாக்கா இருப்பா. என்னமா உனக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக்காய் அந்த பிரின்சஸ் மேல கூடிய வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் வந்து சும்மா தான் வந்தேன் அதுல உன பாக்கிறதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஹீரோ அம்சம் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அவன் அம்சா நான் வரல நான் உன பாக்கணும்னு நினைச்சேன் அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மெர்ச்சன்ட்டும் பொய்யெல்லாம் சொல்லாது எதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் உனக்கு வந்து ஒரு சில விஷயத்தை நான் வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சால்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒண்ணு உங்க ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த டீமன் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஆழமான இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாம அவனோட சுத்தி எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவலை காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு சில வருஷங்களுக்கே முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் வந்து சின்ன பொண்ணா இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கு. அங்க வந்து அந்த மெய்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா ஆமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க பண்ற விஷயத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினும் கண்டிப்பா இல்லவே இல்ல நான் பண்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகுது கிடையாது வர பிரச்சனை முடிச்சுதான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பவே இந்த மாதிரி பிளான் போட்டுருக்கா. டீமன்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் இருக்க இந்த வாரம் வந்து கண்டிப்பா இப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்டும் அப்பவே பிளான் போட்டுருப்பா. இதனால என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டீமன் லார்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே டீமன் லார்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த மெய்டு வந்து அப்பவே சொல்லியிருப்பா. இதை பார்த்து அவள வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்கு பதிலா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு புக் எடுத்துருப்பா. அந்த புக்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலோகிராம் மாதிரி அங்க ஒரு விஷுவல் வந்து கிரியேட் பண்ணிருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமன் சைல்டு இல்ல ஹியூமன் சைல்டு இருந்திருக்கும். இது வேற யாருமே கிடையாது இதுதான் நம்மளோட ஹீரோ வந்து சின்ன வயசுல இந்த வருஷத்துல இப்பதான் பிறக்க போறான். அது இல்லாம அவனுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஹேர் இருக்கும். கரெக்டா 15 வயசுக்கு மேல இவன் வந்து ஒரு ஹீரோவா தேர்ந்தெடுக்கப்படுவான். இவன் வந்து என்ன கொல்லத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அந்த மெய்டு ஷாக்கா இருப்பான். இந்த புள்ள அவனே உன வெட்ட வர போறான் அவனை வச்சு ஏதோ புத்தகம் மாதிரி வச்சு படிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவனை வெட்ட வரும்போது நான் அவகிட்ட லவ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதை மரக்கண்டு போச்சு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெய்டு சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட இந்த வாரம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இது ஒரே ஒரு மட்டும் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட விண்டர் கிங் ஏதாவது காமிக்கிறாங்க. விண்டர் கிங்குக்கு சர்ச் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன அப்படின்னா நீங்க பண்ண இந்த வேலையால உங்க மேல கண்டிப்பா நான் போர் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா ஹீரோ என்ன சொல்லிருப்பா அப்படின்னா நான் கண்டிப்பா சண்டை போட மாட்டேன் இனிமே வார்ல போய் எந்த வார்லையும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு சப்போஸ் இந்த வார் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அங்க விண்டர் கிங் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா சரி ஓகே நீயே ரெடியா இருக்கும்போது நான் உன்னை தடுக்க முடியாது அதே மாதிரி நானும் இப்ப ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டர் கிங்கும் நான் யாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த உலகத்துக்கு நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவனும் ரெடி ஆயிட்டு நிற்கும் போது சித்தநாடு கிங்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஐஸ் கிங் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்காலர் அந்த மாதிரி அது மட்டும் கிடையாது அவங்க உணவுப் பொருட்களை வந்து அதிகமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டு மேல போர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாங்க. அந்த நாட்டை நம்ம தரமட்டமா அழிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட டீம் தான் காமிக்கிறாங்க. இவங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான மக்கள் வந்து நம்ம மேல போர் எடுத்து வர போறாங்க சாரி சோல்ஜர்ஸ் வந்து போர் எடுத்து வர போறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா மத்த நாடு மட்டும் நம்ம மேல போர் எடுத்து வரல அதுக்கு பதிலா இன்னொரு ஒரு பெரிய படம் வந்துட்டு இருக்குது அது டீமன்ஸோட படம் நம்ம அட்டாக் பண்ண வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட அந்த தெரியாவில கேட்டுப்பா அப்படின்னா அப்ப ஹீரோக்கு எதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட ஹீரோ தெரியல எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த விட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி போயிருப்பான். அப்படி எங்க கட் பண்ணி இந்த மெர்ச்சன்ட்டும் அங்க இருக்கக்கூடிய அந்த கிங்கோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிருப்பான். இந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் எதுக்காக பண்ணிருப்பா அப்படின்னா எப்படி இருந்தாலும் சென்ட்ரலைசேஷன் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வராத நாடுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வரி விகிதத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் மக்கள் யாருமே வரி கட்ட முடியாது பொருள் எந்த பொருளையுமே வாங்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் நான் பண்ண கேமுக்கு என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த மெர்ச்சன்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டு அந்த கிங்கோட அசிஸ்டன்ட் ஷாக்கா இருப்பான். இந்த அளவுக்கு இவனால எப்படி பண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கு. அப்படியே அங்க நம்மளோட ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய டீமன் படையை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்க போய் பாக்குறப்ப எக்கச்சக்கமான டீமன்ஸ் படம் தான் அங்க நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. கிட்ட சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 2000க்கு மேல டீமன்ஸ் பட எக்கச்சக்கமான பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய விண்டர் ஐலண்ட் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ இவங்க கிட்ட போய் பேசி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்திருப்பா. இவன் வந்து ஹீரோட பாட்டி சேர்ந்த ஒரு மேஜ் தான். என்ன சொல்லிருப்பா அப்படின்னா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி இங்க டீமன் கேஸ்டில் கூடிய நம்மளோட டீமன் லார்ட தான் காமிக்கிறாங்க. அவ வெளியே வரும்போது நல்லா தான் வந்தா அதை பார்த்தோன்னே அவன் மேடி வந்துட்டு சந்தோஷமா சிரிச்சிருப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டீமன் லார்டு வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கும்போது இவனோட டீமன் பவர்ஸ் எல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா ஆனா அதுக்கு பதிலா பழைய டீமன் லார்டோட குணாதிசயங்கள் எல்லாமே இவளுக்குள்ள வந்துருச்சு. கிட்ட இவ்வளவு வந்து அவங்க வந்து பொசஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவனும் பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்க மேடு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பயங்கரமா இவ்வளவு போட்டு தடுத்துட்டு இருப்பா. ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா மெய்டோட ஒரு கையை அந்த டீமன் லார்டு அசால்ட்டா வெட்டி இருப்பா. இதை பார்த்து ஒன்று மெய்டும் கத்திட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அந்த புதுசா அந்த மேஜ் பொண்ணு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உனக்கு இதை விட முக்கியமான வேலை இன்னொன்னு இருக்கு. ஏன்னா அங்க போய் நீ அந்த டீமன் லார்ட நீ பாத்தே ஆகணும். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அவனும் ஷாக்கா இருப்பான். இந்த டீமன் லார்ட பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எல்லா விஷயமே நல்லாவே தெரியும். டீமன் லார்ட மீட்
பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவளும் சொல்லிட்டு இருக்க, நீ இங்க இருந்து கிளம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இதை கேட்ட ஹீரோ அந்த இடத்துல டக்குனு கிளம்பி போயிருப்பான். கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்பி பார்த்திருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒத்தால நின்று கிட்டத்தட்ட 2250 சோல்ஜர்ஸ் தானியால நின்று எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பான். இதை பார்த்த உடனே ஹீரோ யோசிச்சிருப்பான், இவ பாக்கிறது சின்ன பொண்ணா இருந்தாலும் செம்ம டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க, இந்த பொண்ணு பார்த்திருப்பா, அவ திரும்பி வந்துட்டா. அவ வந்ததுக்கான நிகழ்வு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புயலே உருவாகி இருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு அதை நோக்கி போயிட்டு இருப்பா. கட் பண்ணி இந்த பக்கம் எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அரூர் ஐலாண்ட், அதாவது விண்டர் ஐலாண்டை வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இவன் சொல்ல போனா அப்படின்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு எல்லாருமே செத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அது ஒரு பெரிய வெடி விபத்துக்குள்ள போனால அவன் எங்க வந்திருப்பான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டீமன் கேஸ்டிலுக்கு தான் போறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு அவன ஸ்பீடா போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல என்ன ஆச்சு, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பயத்துல அங்க இருக்கக்கூடிய பெரிய டீமன் கேஸ்டிலுக்கு வேக வேகமா போயிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. இங்க இருந்து நம்ம உயிர் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போயிட்டு இருக்காங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல வெக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இதுல முக்கியமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ண அங்க ஒருத்தர் ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து கண்டிப்பா உன கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டு கிங்கும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டீமன் கேஸ்டிலுக்குள்ள வந்துருவான். வந்துட்டு உடச்சிட்டு தலையை உள்ள வந்து விழுந்திருப்பான். என்னடாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க வந்து ஆப்போசிட்ல ஹீரோயின் நின்றுப்பா. இதை பார்த்து ஹீரோ கிட்ட போலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து அந்த மெய்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா அவ கிட்ட மட்டும் போயிடாத, நம்ம நினைக்கிற மாதிரி அது நம்மளோட ஹீரோயின் கிடையாது, அவளை வந்து ஏதோ ஒரு ப்ரொசஸ் பண்ணிருக்கு, பல டீமன் ப்ரொசஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அட்டாக் பண்ணதுலேயே இருப்பான். ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறதோட அப்படியே அங்க கட் பண்ணி விண்டர் கிங்க தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மேஜ் வந்திருப்பா. அந்த மேஜை பார்த்து அந்த கிளம்பும் இத்தனால எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கேயோ ஒன்று போயிட்டு போறேன் அதை விடியா, அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுமா, ஹீரோ வந்து டீமன் கிங்க பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு அவங்க ஷாக்கா இருப்பாங்க. டீமன் கிங் எதுக்கு அவன் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்பா இத்தனை நாளா நீங்க ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த படிச்ச பிள்ளை யார் தெரியுமா, அவதான் டீமன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு அங்களுக்கு எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. அது முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப அவன் எக்கச்சக்கமான பவர்ஸை கொண்டு அவ பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டா. அவனை கட்டுப்படுத்த நம்ம ஹீரோ அங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்து அந்த கிளவாடியும் அப்ப அவனை தனியை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவன் சாபா அவன் தேடிக்கு போறான், நான் தனியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட இவங்க எல்லாருமே என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க கட் பண்ணி இங்க இருக்க அந்த மெய்ட் அந்த குட்டி பொண்ணு இருக்க இடத்துக்கு யாரோ வந்திருப்பான். வந்தது மட்டும் கிடையாது, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு எவ்வளவு விஷயத்தை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வர ஹீரோயினும் தன்னோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தான் உடம்புக்குள்ள பொசஸ் ஆயிருக்க அந்த பழைய டீமன் கிங்கோட ஆன்மா வந்து டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிடுவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குது, டீமன்ஸும் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு அப்பதான் தெரியவே வருது. அப்படியே கட் பண்ணா இங்க இருக்க அந்த குட்டி மெய்டியும் அது மட்டும் இல்லாம அந்த பெரிய மெய்டி ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு ஒரு சோல்ஜர் வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் சோல்ஜர் கிடையாது, ஆப்போசிட் நாட்டை சேர்ந்த ஒரு படை தளபதி தான் வந்திருப்பான். அவன் வந்து அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணை கொல்லவும் போயிருப்பான். அந்த இடத்துக்கு விண்டர் கிங்டத்தை சேர்ந்த ஒரு சோல்ஜர் வந்திருப்பான். வந்துட்டு அவனை பிடிச்சி தடுத்திருப்பான். தடுத்தது மட்டும் கிடையாது, ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. இதுல எக்கச்சக்கமான காயம் அந்த விண்டர் சோல்ஜருக்கு ஆயிருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய அது இன்னொரு சோல்ஜரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். ஒரு கடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய பள்ளத்துல வந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருமே நினைச்சிருவாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே நினைச்சிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் வந்து சுத்திட்டு வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்மளோட ஹீரோட டீம் அதாவது அந்த ரியாவோட டீம் வந்து போயிட்டு அவங்கள வந்து தடுக்கிறதுக்கோசம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே வந்து கீழே வந்து பாக்குறப்ப அந்த சோல்ஜர் மட்டும் தான் இறந்து போயிருப்பான். ஆனா அந்த விண்டர் சோல்ஜர் வந்து மேல ஒரு கத்தியை பிடிச்சிட்டு அந்த இடத்துல தப்பிச்சிருப்பான். அப்படியே இந்த சண்டை எல்லாமே போயிட்டே இருக்குது. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சுக்கு அங்க இருக்கக்கூடிய ராயல்டி சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய டீமன் தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்திருப்பாங்க. வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒரு அமைதி உடன்படிக்கை வந்திருப்பாங்க. இதனால என்ன இருக்கும் அப்படின்னா நடந்துட்டு இருக்க சண்டை அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளோட டீமன் லாட தான் காமிக்கிறாங்க. டீமன் லாட அங்க இருக்க மக்கள் முன்னாடி வந்திருப்பா. வந்தது மட்டும் கிடையாது, நாம இனிமே நம்மளோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ போறோம், யாருக்கும் அடிபணிய தேவை, யாருக்கையும் பயந்து வாழ தேவை, நம்மளுக்கு உதவி செய்ய போறது இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க ஹீரோ அந்த ஆர்மர்ல வந்திருப்பான். ஆர்மர்ல வந்து தன்னோட மேஜிக் பவரை வச்சு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு கத்தி மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்திருப்பான். இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே பேபேன்னு முடிச்சிட்டு இருக்கேன். அங்க மெய்ட் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா யோ எது செஞ்சா பெருசா செய்யா பெருசா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் தன்னோட ஃபுல் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஆப்போசிட் இந்த மலையை ஒரே செகண்டா அப்படியே ஃபுல்லாவே அழிச்சிருப்பான். இதை பார்த்து அங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா கூச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கிடைச்சிட்டாங்க, நாம அடுத்த தடவை வார் வந்தாலும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோயினும் நான் இதுக்கு பிளான் பண்ணவே இல்லையே, நான் சொல்றது முழுசா கேளுங்க, நம்ம யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஆனா அங்க இருக்க மக்கள் யாருமே ஹீரோயின் சொல்றத காதுலயே வாங்கிருக்க மாட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹியூமன்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் நடுவில் இருந்த சண்டை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. அதாவது இப்போதைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல மக்கள் எல்லாருமே சந்தோஷமாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் முக்கியமா நம்மளோட ஹீரோனு ரியோ ரெண்டு பேருமே நின்று பேசிட்டு இருக்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஹீரோக்கு என்னோட சோல் எல்லாமே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை கிட்ட ஹீரோயினும் ஷாக்கா இருப்பா. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தான் உனக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேருமே ஹீரோ லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு அமைதி உடன்படிக்கை வரதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த சீசன் இங்கே முடியுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா எப்பயும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் வச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.
இந்த அனிமி ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து வார் அது மட்டும் கிடையாது, எக்கனாமிக் பர்பஸா அப்படியே ஃபுல்லாவே அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதனால இந்த அனிமி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போரிங்கா போயிடுச்சு, அது எனக்கே தெரியுது. அதனால தான் கரெக்டா 2 எபிசோட் வந்து ஒரே இதுல முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு